ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இப்பொழுது முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமை திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் உயர்திரு பேராசிரியர் தனியாசிலம் ஐயா அவர்கள். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமானது இல்லை. திதி யோக கரணம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளில் முழுவதுமே அவரை பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த மாரி ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்து அதுக்கு காப்பிரைட்டு ஐயா வாங்கியிருக்கு. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். திதி யோக கரணம் அப்படின்றத ஒரு காப்பிரைட் வாங்கி இன்னைக்கு முறையாக ப்ராப்பராக கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்கோசரம் எல்லாத்துக்கும் பயனடையணும். அது மட்டும் இல்லை, நிறைய ஜோதிடர்களுக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஜோதிட சங்கங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாரி அவருடைய சேவைகள் பார்த்தா மகத்தான சேவைகள் நிறைய சொல்லலாம். அந்த மாரி ஒரு சேவையெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் சேவைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உயர்திரு பேராசிரியர், டாக்டர் பட்டம் பெற்றவர், கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர், இது போன்ற நிறைய பட்டங்களும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாராட்டுகள் பெற்றக்கூடிய நபர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய திதியோக கரணத்தை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. சிறப்பான தகவல், உண்மையாலுமே பிரமிக்க வைக்கக்கூடிய அரிய தகவலை நிறைய கொடுத்திருக்கிறாரு ஐயா. நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு வருகின்ற ஆகஸ்ட் 10 நடக்குது. அந்த வகுப்பில் என்னென்ன நடத்த போறாரு அப்படின்றத ஐயா ஒரு சின்ன குறிப்புன்னு சொல்றாரு. ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுமே இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இங்கே இருக்கிறவங்களும் அந்த வகுப்புக்கு வரணும்னா இங்கேயே முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வரணும் விருப்பப்படுறவங்களுக்கு 15 நாள் வகுப்பு. உங்களுக்கு ஜோதிடத்தை, ஒரு ஜாதகத்தை பார்த்தால் அந்த ஜாதகத்தில் வரக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ யோகங்கள், அதை தீர்வு செய்வதற்கு உண்டான ஆலயங்கள், தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான பரிபூர்ணமான விஷயங்களையும் உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்துருவேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்போ பிரச்சனை இருக்கிறாங்களே, அந்த பிரச்சனைக்கு சொல்வது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கே தெரியும், வர்றவனுக்கே பிரச்சனை, நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை அவனுக்கே தெரியும். தீர்வு கொடுப்பதற்கு உண்டான ஒரே ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திதியோக கரணத்தில் கண்டிப்பாக தீர்வு உண்டு, அது உங்களுக்கு உண்டு. அது போக என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய இவர் முரளியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கனால இதில் படிக்க வர்றவர்களுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இலவசமாக கொடுக்கப்படும். அதற்கென்று தனிப்பட்ட முறைகள் பணம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த ஜாதகத்தை போட்டோம்னா யார் யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு விஷயத்திலேயே அதில் இருக்குது. ஜோதிடர்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் நிறுவனர் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி முகுந்தன் முரளி ஐயா எங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்க ஐயா அப்படின்னாரு. இந்த பள்ளிப்பாளையம் எனக்கு ஒரு கால் பதிவிட்ட ஜோதிடத்துக்கு எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் எனக்கு கால் தடம் பொறித்த படம். 2010 12 முரளி 12 2012 13 14 வருஷம் ஆச்சா. முதல்ல என்ன கேட்டினா ஒரு அடிப்படை ஜோதிடராக இருந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னை வெளியுறத்துக்கு, அதாவது என்ன கேட்டிங்கன்னா யூடியூப் மூலியமாக வெளியே ஒரு கொண்டாந்து முதல்ல பதித்த இடம் எனக்கு பள்ளிப்பாளையம். அதில் பள்ளிப்பாளையத்துக்கு எப்பயுமே ஜோதிடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கடன் படுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன்.
அதில் முன்னணியில் இருக்கிறது ஆன்லைன் நஸ்டோ டிவி முத்துப்பாண்டி, அதுபோக இன்னைக்குன்னா பூபதி ராஜன். இன்றைக்கி வேணால் சூழ்நிலைகள் காலங்கள் மாறி இருக்குது. எப்பயுமே பணத்தை நம்ம வந்து வழிகாட்டினவங்களையும் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களையும் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. அதனால் பள்ளிப்பாளையம் எப்பொழுதுமே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு சூழலாளியுடைய இன்றைக்கி பள்ளிப்பாளையத்தில் வந்து இன்றைக்கி உரையாற்றுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு பிரபஞ்சத்திற்கும் அரிய கருத்துக்களை கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிற உங்களுக்கும், மேடம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும், இந்த குழுவில் சிறப்புரை ஆற்றப்போகிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த திதி யோக காரணம்னா என்ன அப்படின்றதுல பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ஓடி இருக்கும். நம்ம இதுக்கு பள்ளிப்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாரம்பரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ திதி யோக காரணத்தில் என்னடா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஊழ்வினை கர்மாவை நிர்ணயம் பண்ணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. திதி தான் ஒரு மனிதனுடைய ஊழ்வினை கர்மாவை நிர்ணயம் பண்ணுது. இந்த பஞ்சபூதங்களில் நம்முடைய பாரம்பரியத்தில் ஒரு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஞ்சபூதத்தில் நாள், நட்சத்திரம், அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா திதி, நாமயோக கரணங்கள் என்று 5 விதமான பஞ்சபூத சக்தியில் காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாய தத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், பிறந்த நாளையும் நட்சத்திரத்தையும் வைத்து லக்கணபாவத்தை வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன கேட்டால் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஜோதிடத்தில் பராசரர் சொல்லிக் கொடுத்த நம்முடைய கணக்கு. அப்போ ஒரு லக்ன பாவகம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரமும் என்பது உடல்காரகன் என்று சொல்லப்பட்டாலும் கூட, லக்ன பாவகத்துக்கு உண்டான கணக்குகள் அது வந்து பாவக ரீதியாக நம்ம சொல்லப்பட்டாலும் கூட, விம்சோத்தரி திசை சொல்லப்பட்டாலும் கூட, அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரம் இருக்குது. ஜோதிட சாஸ்திரம் ஒரு தெய்வீகமான சாஸ்திரம். அதுபோக ஒரு கடல் மாதிரி உள்ள நிலைப்பாடுகள். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது இதை தாண்டி, இந்த பாரம்பரியத்தை தாண்டி இதில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்ற சொல்லக்கூடிய விஷயத்தில், அப்போ இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகளில் கணக்கிட்டு பார்க்கும்போது நாள், நட்சத்திரத்தை தாண்டி ஒரு மனிதனுக்கு இறக்கும் பொழுது பூரண கர்மாவை செய்யும் போது ஏன் திதிக்கு நம்முடைய இந்தியாவில் நம்முடைய மற்ற இடங்கள்லையும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஆய்வு செய்ய பார்க்கும்போது, என்னுடைய ஆய்வு 2006 2012 வரை இந்த திதி நாமயோக கரண ஆய்வுகளை கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் நான் இந்த திதி நாமயோக கரணங்களை பற்றி ஆய்வு பண்ணேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன கேட்போம்? நட்சத்திரம் கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நட்சத்திரத்தை கேட்குறாங்க ஒழிய மற்ற மாநிலங்கள்லையும் மற்ற தெய்வ அனுகூலங்களை பண்ணக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய பிறந்த திதியை கேட்பார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறந்த திதி தான் அந்த ஜாதகருடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணுகிறது. அந்த ஜாதகர் எங்கே பிறந்தார், யாருடைய தாய் தகப்பனுக்கு பிறந்தார், என்ன வம்சாவளியில் பிறந்தார், இவர் என்ன காரணத்துக்காக வேண்டி, என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த பூலோகத்தில் பிறக்கப்பட்டிருக்கிறார், இவர் எந்த கர்மாவை அடைய போகிறார். எந்த கர்மாவை அடைய போகிறார்னா, லக்கணத்திலிருந்து 12 பாவகம் இருக்கு. அந்த 12 பாவகங்களில் லக்கண பாவகத்தில் அந்த ஜாதகரே பாதிக்கப்பட போகிறாரா, அவருக்கு அமையக்கூடிய திருமணத்திற்கு முன்னால் அமையக்கூடிய தாய் தகப்பன் மற்றபடி என்ன கேட்டால் அவங்க மூலியமாக பாதிக்கப்பட போகிறாரா, அல்லது 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரிய ஸ்தானம் மற்றபடி என்ன கேட்டால் அவருடைய புகழ் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்பட போகிறாரா என்பதை, குழந்தை மூலியமாக பாதிக்கப்பட போகிறாரா, கலசர மூலியமாக பாதிக்கப்பட போகிறாரா, இல்லை பொருளாதார மூலியமாக பாதிக்கப்பட போகிறாரா என்பதை நம்முடைய லக்ன பாவகத்துக்கு உண்டான கிரகங்கள் உச்சம் நீச்சம் அவர் அடையலாம் இருந்தாலும் கூட அந்த பாவகத்தை துல்லியமாக இந்த ஜாதகர் இந்த பாவகத்தின் மூலியமாகத்தான் இவருடைய வாழ்க்கையில் கர்மாவை அனுபவிக்கப் போகிறார் என்பதை சொல்வதுதான் திதி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ இந்த திதிகளுடைய கணக்கெடுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, திதிகளை பற்றி நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறாங்க. திதிகளுக்கு 2 சூனிய வீடுகள்,
அது மாதிரி சதுர்த்தசி திதிக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளும் தீசூனிய ராசிகள். அப்போ இந்த 4 ராசிகளும் தீசூனியம் அடைஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்கு மிதலக்கணமாகி போச்சுன்னா 4, 7, 10 அவனுக்கு போயிருமே. திதின்றது சூனியமாயிருக்குது. அதெல்லாம் வந்து என்ன கேட்டால் திதியை பற்றி யாரும் அறியாமல் புரியாமல் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தானே உடைய திதி என்பது ஒரு மனிதனுடைய கர்மாவை நிர்ணயம் செய்வது. ஒன்றுமில்ல. இவங்க இப்போ அதிகபட்சமாக ஜோதிட சாஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஜோதிடருக்கு அடிப்படை சார்ந்த விஷயங்களை நான் பார்க்கணும். நம்ம எடுத்த எடுப்பிலே சந்திரனை பார்க்குறோம். பிறக்கும் போது என்ன சந்திரனுக்கு ஹஸ்தத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கிறான். ரைட், ஓகே. அப்போ என்ன கேட்டால் 2 வருஷம் 3 வருஷம் போட்டுட்டு இப்போ வயசை போடுறான். அதுக்கப்புறம் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு திசையை பார்க்குறான். நேராக பார்க்குற லக்னத்தை பார்க்குறான். தசாநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசாநாதன் ஒரு வேளை வந்து சந்திரனுடைய திசையில் பிறந்தால் ஒரு 40 வயசில் வரும்போது அவங்களுக்கு ராகு திசை நடக்கும். ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ இவர் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதனால இந்த திசை நல்லா இருக்கும். இருக்காது, இருக்கவே இருக்காது. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறான். சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கா. இப்போ தனுஷ சிம்மலக்கணம், சிம்மலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி மண்டலத்தில் சித்திரை மாதத்தில் ஒருத்தர் சூரியன் உச்சபலன் பெற்றுக்கிறாரு. லக்ன சிம்மலக்கணம். அவருக்கு ஒரு சூரிய திசை வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? லக்னாதிபதி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சபலன் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகத்துக்கு சூரிய திசை மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் பாரம்பரியம். ஆனால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்திரை மாதத்தில் பிறந்த ஜனன ஜாதகர் யாராக இருந்தாலும் அவருக்கு லக்ன பாவகம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி மண்டலம் பாதிச்சிடும். அது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவகமாக இருந்தாலும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ லக்ன பாவகமாக இருந்தால் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார். இதைத்தான் முடக்கு என்ற ஒரு விஷயத்தை 2012 கண்டுபிடிச்சி நான் வெளியே கொடுத்தேன். முடக்குனா ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துத்தான் அதை வந்து என்ன கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை கொடுக்கறதுன்ற தான் அதை முடக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முடக்குன்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கே 4 வருஷம் நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் ஒன்றில் ஒரு விவசாயி விதைக்கிறான், தோட்டத்தில் போய் விதைக்கிறான். விதைக்கிற விதை எல்லாமே முளைச்சிருதா? முளைக்காது. ஏன் பாதி போகுது? அப்போ எல்லா விதைகளாக இருந்தாலும் அதே சமயத்தில் என்ன விதை வீரியமாக உழைக்கிறது என்பதை துல்லியமாக சொல்வது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நான் கண்டுபிடித்த திதி நாமயோக கர்ணத்தினுடைய கணக்கு. அப்போ யோக பாவங்களை பற்றி சொல்கிறோம், யோகாதிபதியை சொல்கிறோம். அனபா யோகம், சுனபா யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், கேமத்துருவ யோகம், மகாலட்சுமி யோகம், சசி யோகம், சசயோகம். அதுபோல் என்ன கேட்டால் குரு சந்திரன் சொல்லி சேர்ந்தால் வந்து அந்த யோகம் இந்த யோகம், இதுக்கு கிரக நீச்ச பந்த ராஜயோகம். ஓகே, அது நவக்கிரகங்களால் ஒரு ஜாதகத்தில் கொடுக்கப்படக்கூடிய யோகங்கள். ஆனால் இயற்கையாகவே பூர்வ புண்ணியத்தினால் கொடுக்கக்கூடிய யோகங்கள் பற்றிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகருடைய யோக பாவகங்கள் 5ஆம் பாவகத்தில் தான் முடிந்திருக்கிறது. 5ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தினுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்கு நடக்கக்கூடிய யோக பலன்கள் நம்ம என்ன யோக பலன்கள் சொன்னாலும் திருப்தியாக நடக்காது. அப்போ திதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஊழ்வினை கர்மாவை நிர்ணயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன கேட்டீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்களாக சொல்கிறாங்க சதுர்த்தசி திதியில் பிறந்துட்டோம்னா மிதுன ராசி 4 ராசி மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படுதே. அப்போ பாதிக்கப்படும் போது கணேஷ் இந்த பாதிக்கப்படும் போது அப்போ 4 சூரிய ராசிகளும் பாதிக்கப்படுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எப்படி பலாபலன் சொல்கிறது? அது நீங்கள் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமான விஷயம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உட்கருத்துகள் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி திதியை நீங்கள் நிற்கும் போது திதி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயுது. அப்போ வளர்பிறைக்கு உண்டான கணக்குகள் கால கடிதங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்பிறைகள் திதிகள் பிறந்தவர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுடைய பிறந்த திதியை சொல்லுங்க. ஒரு இது தசமி திதி, ஓகே. வளர்பிறையா தேய்பிரையா? வளர்பிறை. இப்போ வளர்பிறை தசமி திதின்னு சொல்லிக்கிறார் ஐயா. உங்கள் பேர்? ரைட், ஓகே. ஐயா எல்லாருமே ஜோதிடர் தான், யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி அங்கே உட்காந்துருந்தேன். நீங்கள் நாளைக்கு இங்கே வந்து பேசலாம். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல், இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயம். அதில் கீழே உட்காந்துருக்கேன், மேலே உட்காந்துருக்கேன், எல்லாருமே சமந்தான், எதிர்க்காதீங்க, ஓகே. அப்போ தசமி திதியில் அவர் வளர்பிறையில் பிறந்திருக்கும் போது தசமி திதிக்கு சூனியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் சிம்மராசி மண்டலமும் செவ்வாயினுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி மண்டலம் தான் சூரிய ராசியாக வருது. அப்போ
திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை திதிகள்ன்ற போது சூரிய ராசியாக வரக்கூடிய வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷத்தினுடைய தத்துவப்படி முதல் ராசி மண்டலம் சிம்ம ராசி மண்டலம் தான் வளர்பிறையில் தசமி திதிகள் பிறந்தவர்களுக்கு சூன்யாதிபதி ஆகும். ஒரு வீடு தான் சூன்யாதிபதி ஆகும், ஒரு கிரகம் தான் சூன்யாதிபதி ஆகும். இப்போ இவரே தேய்பிறையில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மண்டலம் இவருக்கு சூனிய வீடுகளாக மாறும். அப்போ வளர்பிறையில் வந்து 2 சூனிய வீடுகள் இருந்துச்சுன்னா வளர்பிறையில் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மண்டலம் எதுவோ அதுதான் சூனிய ராசியாகவும், தேய்பிறையில் பிறந்தால் 2வது வரக்கூடிய சூனிய ராசிகளாகவும் வரும். இதுதான் சூனியத்தினுடைய தன்மை. இப்போ அவர் தசமிதியில் பிறந்திருக்கிறார், ஓகேங்களா? அவர் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அதெல்லாம் அணுஜென்மம் நட்சத்திரம் இருக்கும்ல, அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் ஜாதகத்தில் சந்திரன் நிற்பார். கேளுங்க, சூரியன் என்ன நட்சத்திரம் நிற்கிறார் சாமி? சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? பூரத்தில் நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கு பூராட நட்சத்திரமா? பூராட நட்சத்திரம் தான். ஏன்னா அவர் சூரியன் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய ஆதிபத்திய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து கண்டிப்பாக இவருடைய வளர்பிறையில் பிறந்த காரணத்தினால சூரியன் பூரத்தில் நிற்கிறனால பூரத்திற்கு அணுஜென்மம் என்று சொல்லக்கூடிய 10வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு. இவர் பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார், 2ஆம் பாதம். இதுதான் திதி. அப்ப இந்த திதி இவருக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தகப்பன் வாயிலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தகப்பன் பேருக்கு தான் தகப்பனை ஒழிய தகப்பனாலேயும் உடன் பிறந்த சகோதரனாலேயே பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலேயே எந்த விதமான யோக பலனும் இவருடைய ஜாதகத்தில் நடக்காது. இதுதான் திதியினுடைய விதி. கரெக்டா இல்லையா? ஓகேங்களா? இவருக்கு 2009, 10, 11, 12 காலகட்டங்கள் தகப்பன் வழி பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான பாதிப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 2018, 19, 20 காலகட்டத்தில் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த ஜாதகர் பாதிக்கப்பட்டிருப்பார். உண்மையா பொய்யா? சும்மா சத்தம் போட்டு கேட்கறதுக்காக சொல்ல, உண்மையே சொல்லுங்க. இதுதான் திதி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த இடத்தை, எந்த பாவகத்தை, எந்த காலகட்டத்தை சரியாக செய்யும் என்பதை சொல்வது தானே திதி. நம்ம மேலோட்டமாக என்ன கண்டு அதை பற்றி தெரியாமல் பெரிய ஜோசியெல்லாம் திதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது குப்பையில் ஓடுறாங்க. இதெல்லாம் என்ன விஷயத்துக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளை நட்சத்திரத்தை விட்டுட்டு இதுக்கு உண்டான விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோக முக்கியமாக ஒரு ஜோதிட சாஸ்திரத்திற்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மா. நம்ம சொல்கிறோம்ல, உனக்கு பிதிர்கர்மா பித்திருக்கர்மா இருக்குது, உனக்கு குலதெய்வ சாபம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, உனக்கு 2ல் ராகு இருக்குது, காலசர்ப்ப தோஷம். அது வந்து செவ்வாய் 2, 4, 7, 8, 12 6 இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம்ல. இந்த செவ்வாய் தோஷம் வந்து செவ்வாய் தோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் ஒரு ஜாதகர் பிறந்த உடனே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்குறோமா இல்லையா? பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே செவ்வாய் ராகு கேது தோஷத்தை பார்க்குறோமா? பிறந்த உடனே பார்க்குறோமா ஜாதகத்தை? நம்ம செவ்வாய் ராகு கேது தோஷத்தை பார்க்குறோம். ரைட்டு, ஓகே. பள்ளிக்கூடம் போகும்போது இல்லை, வீடு கட்டும் போது, அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் செவ்வாய் ராகு தோஷத்தை என்ன காரணத்துக்காக அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது, மக்களுக்கு தெரியாது, ஜோதிடர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, உண்மையிலே தெரியாது. காலகாலமாக நம்ம கேட்டோம்னா, ஐயோ அந்த காலகட்டத்தில் கிரந்தத்தில் சொல்லி வச்சுட்டாங்கப்பா, சொல்லியிருக்கிறாங்க, செய்கிறான். செவ்வாய் தோஷம்னு சொல்கிறான். தயவுசெய்து யாரும் எல்லாருமே ஜோதிடர்கள், நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா யாரையும் பழிப்பதற்கோ பகைப்பதற்கோ நான் வரல. என்னுடைய கருத்துக்களை ஜோதிடம் சார்ந்த அனுபவ கருத்துக்களை மட்டும்தான் பேச வர்றேன். திருமணம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ செவ்வாய் தோஷம் என்பது லக்கணத்தில் இருந்தால் செவ்வாய், 2ல் இருந்தால் செவ்வாய், 4ல் இருந்தால் செவ்வாய், 7ல் இருந்தால் செவ்வாய், 8ல் இருந்தால் செவ்வாய், 12ல் இருந்தால் செவ்வாய். ஒரு ராசி மண்டலத்தில் 12 ராசி கட்டலம் இருக்குது. இந்த 6 ராசி கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். டெய்லி பிறக்கிறவன் 6 லக்கணத்துக்காரன் டெய்லி பிறக்கிறவங்க முறை செவ்வாய் தோஷமாக தான் சாமி பிறப்பான். இதில் செவ்வாய் தோஷம் என்ன பண்ணுது? அது செவ்வாய் என்பது யார்? ஏன் அந்த பெண்ணுக்கு பார்க்குறா? ராகு கேது தோஷம் எதுக்கு பார்க்குறா? ராகு எந்த பாவகத்தில் வேலை செய்வான் என்பதை யாராவது பாவக ரீதியாக சொல்ல முடியுமா?
இப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு ஒன்றும் இல்லை 2 குழந்தைகள் பிறக்குது, 2 குழந்தைகள் பிறக்குது, தாயினுடைய குழந்தைகள் பிறக்குது. 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் 5 நிமிஷம் இல்லாட்டா 10 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் சிசிரியன் பண்ணி எடுத்துடுறாங்க, வேலை முடிஞ்சு வச்சு. ஆனால் அந்த 2 குழந்தைகளுடைய உணவு, கல்வி அறிவு, வளர்ச்சி, திருமண வாழ்க்கை, அது போய் கேட்டால் அவங்களுடைய பொருளாதாரம், ஏன் மரணம் கூட ஏன் ஒன்றா வரமாட்டேங்குது? ஏன் ஒன்றா வரமாட்டேங்குது? 2 குழந்தைகள் ஒரே தாய் வயிற்றில் 770 மணி நேரம் தாயினுடைய கருவில் இருக்குது. தாயினுடைய கருவில் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா 770 மணி நேரம் தான் ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கணும். இதுதான் சிவரகசியத்தினுடைய கணக்கு. அதுதான் அங்கே தான் திதி வேலை செய்தே. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தை கரு உருவானதுக்கப்புறம் 12 மாதங்களில் 2 மாதங்கள் முதலில் தாயினுடைய கருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மாதங்கள் தகப்பனுக்கு கரு உருவாகி, அந்த கரு 2 மாதங்கள் உருவாகி வரக்கூடிய கணக்குக்கு தாயினுடைய கருவுக்கு உருவாகி 3வது மாதம் 4வது மாதம் 5வது மாதம் சொல்லக்கூடிய கணக்கில் தாயினுடைய கருவில் 2வது மாதத்திற்கு மேல் முதல் மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிண்டமும், 3வது மாதம் அந்த அந்த குழந்தையினுடைய கண்களும் முதுகு தண்டுவடமும், 4வது பாகமும் ஹார்ட் பீட்டும், இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கணக்கில் வரும்போது 9 நவக்கோள்களுக்கு ஏன் ஜோதிட சாஸ்திரத்தில் 9 நவக்கோள்களை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம் சரியான முறையில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருவுக்கு 1 மாதம் 9 மாதம் 9 கோள்களுடைய ஆட்சி பலத்தை அமைக்கக்கூடிய கணக்கு தான் இந்த 10 மாதத்தினுடைய கணக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் 27 நட்சத்திரங்களில் 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரம்ன்ற ஒரு கணக்கு இருக்குது. பெரும்பாலும் நட்சத்திரங்கள் அஸ்விதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தவங்க இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், அவங்களுடைய தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் பெரிய மேம்பாட்டுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. யாருக்கு அஸ்விதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் தாயாரோடு உடன் பிறந்தவர்கள், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வம்சம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் அஸ்விதி நட்சத்திரம், அது வேறு சமாச்சாரம். அஸ்வினி நட்சத்திரத்துடைய கணக்குகளாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த திதி சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. திதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜோதிடராக இருந்தால் முதல்ல நட்சத்திரத்தை பார்க்காதீங்க, ராசியை பார்க்காதீங்க, லக்கணத்தை பார்க்காதீங்க. மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசியில் எவனொருவன் ஜாதகத்தில் கோள்கள் இல்லாமல் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறாரோ அவர்தான் இந்த பூமியை ஆள்வதற்கு பிறந்தவன். அவன்தான் குடும்பம், வாழ்க்கை, வசதி, படிப்பு, கல்வி, செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து அடையக்கூடியவன். கடக மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கடகம், விருச்சிகம், மீனராசி மண்டலத்தில் யாருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஜாதகர் புண்ணிய கர்மா என்பதை நீங்கள் தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன திதியில் பிறப்பார்கள் என்று சொன்னால் 6 திதியில் தான் பிறப்பா, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசியில் கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ முரளி தம்பி தண்ணி பரவாயில்ல மோட்சராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க திதியை போய் எடுத்து பாருங்க. துவாதசி திதி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, துவிதியை, திருதியை. அதாவது அமாவாசை பௌர்ணமி திதியில் உங்களுக்கு அந்த திதி பொதுவான திதி. அப்போ துவாதேசி, திரியோதசி, சதுர்த்தசி, பிரதமை, துவிதியை, திருதியை, இந்த 6 நட்சத்திர திதிகளில் யார் ஒருவர் பிறக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசியிலேயே, விருச்சிக ராசியிலேயே, மீன ராசியிலேயே கண்டிப்பாக கிரகங்கள் நிற்கி அப்படி நிற்கும் போது அவர் பிறக்கிறது தான் அவனுடைய விதியை நிர்ணயம் செய்து. இதுதான் கணக்கு. யாராவது துவாதேசியில் இருக்கிறீங்களா? திரியோதசி, சதுர்தசி, கடகத்தில் நிற்குதா? கடகமா விருச்சிகமா மீனமா? கடகத்தில். என்ன நட்சத்திரத்தை நிற்க தெரியுமா உங்களுக்கு? கிரகம் ஆயிலியத்தில் நிற்கி.
மோட்சராசி இந்த திதிகளில் வந்து துவாதேசி, திரியோதசி, சதுர்தசி திதியில் பிறந்தவங்களுக்கும், பிரதமை திருதியில் பிறந்தவங்களுக்கும், இந்த 6 திதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடகராசி மண்டலத்தில் இருந்தால் ஆயில்ய நட்சத்திரத்திலையும், விருச்சிக ராசி மண்டலத்தில் இருந்தால் அனுஷ நட்சத்திரத்திலையும், மீனராசி மண்டலத்தில் இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் தான் கிரகங்கள் நிற்கே. அதுதான் அந்த திதியினுடைய விதி. அப்ப திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான கணக்கெடு பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் வாங்கியிருக்கிறா, பலம் பொருந்தி இருக்கிறா, உச்சமாக இருக்கிறா. சொல்லுங்க சாமி. என்ன கிரகம் இருக்கு? குருபவன் இருக்காரா? கேது இருக்காரா? குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கா, பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கா? ஒரே பெண் தான். பெண் வாரிசு தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் சந்ததிகளுக்கே பெண் வாரிசு தான் இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். சஷ்டி திதியில் யார் பிறந்தாலுமே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கணக்கு தான் இருக்கும், பெண் குழந்தைகள் தான் இருக்கும். ஓகே, ஆமாசாமி. நீங்கள் சஷ்டியில் பிறந்து கேது வந்து ஆயிலியத்தில் நின்றுட்டாலே, சந்திரனுடைய வீட்டில் இருந்துட்டாலே அது பெண் வீடு, தாய் வீடு, தியாக வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாத்துக்குமே பெண் வாரிசு தான் அதிகமாக இருக்கும், ஆண் வாரிசுங்கிறாது. இதைத்தான் திதி சொல்லுது. இதைத்தான் திதி சொல்லுது. நீங்கள் பெரும்பாலும் விருச்சிகத்தில் குரு பகவான் இருந்தார்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அவர் அனுச நட்சத்திரத்தை விட்டு வேறு நட்சத்திரத்தில் எங்கேயுமே நகராமல் இருப்பார். அப்போ குரு பகவான் அனுச நட்சத்திரத்தில் பயிற்சியாகி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஜாதகருடைய ஊழ்வினை கர்மாவை பிறக்கணுன்றதை அவர் பிறப்பார். குரு பகவான் அனுசத்தில் பயணமாவார். அது மாதிரி நம்ம குருவை பிரமாதமாக சொல்கிறோம். ஆனால் இருந்தால் என்ன கேட்டீங்கன்னா, இவை எல்லாத்திற்கும் முக்கிய மூல காரணம் ஒரு ஜாதகத்தில் கடகராசி மோட்சராசி மண்டலத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு சுப பலன் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய பலாபலன்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இந்த ராகு கேது தோஷம், 2ல் 8ல் இருந்த ராகு கேது தோஷம்னா, ராகுன்றது யார், கேதுன்றது யார்? நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் முனிவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சூரிய சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கணக்கில் சிவரகசியத்தில் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தை, கிரகங்களுடைய பயிற்சியும், மானசாஸ்திரத்தினுடைய கணக்குடைய பயிற்சியும் ஒரு தாயும் தகப்படும் இணையக்கூடிய காலகட்டத்தில் கரு உருவாகக்கூடிய கணக்கும் உருவாகி கொண்டிருக்கும் போது குடிக்கக்கூடிய கணக்கும் பிறப்பினுடைய கணக்கும் இதனுடைய கணக்கு. அப்போ இதை ஆரம்பத்தில் அரிச்சுவடியாக செய்து கொள்ளக்கூடிய கணக்குகளை நம்ம பார்க்கப்படி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு யாருக்கு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, யோகம் வந்து ஜாதகத்தில் லக்கண பாவகத்தை வைத்து இந்த ஜாதகத்திற்கு யோக பலனாக நடப்பதில்லை. இப்போ மேஷ லக்கணம் சந்திர திசை நடக்குது, இவன் 4ஆம் இடத்துக்கு சுகாதிபதி, திசை நல்லா இருக்கும், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து யோகாதிபதிகள் லக்கண பாவகை வைத்து அந்த கிரகங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு தாய் தன்னுடைய கருவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அந்த ஜாதகத்திற்கு என்ன மனநிலைகள் இருக்கின்றாலோ அதனுடைய யோகத்தின் மீதான் குலத்துக்கு இருக்கிறதே உடைய லக்கண பாவகத்தை வைத்து ஒரு ஜாதகத்திற்கு யோக பலன் நடைபெறுவதில்லை. அப்படி நடந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம போகணும்னு அர்த்தம். நாமயோகங்களில் விஷ்கம்மம் கண்டம் இது வந்து பரிகம் என்ற நாமயோகத்தில் யாராவது பிறந்திருக்கிறீங்களா? விஷ்கம்மம் கண்டம் பரிகம், ரைட், ஓகே. உங்கள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளில் உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலியமாக பண ரீதியான கஷ்டங்கள் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக பாவகங்களில் விஷ்கம்மம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், இப்படி இப்படி பல யோகங்கள் எடுக்கப்பட்டாலும் கூட யோக பாவகங்களில் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குது, உடலில் கேன்சர் இருக்குது, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பெராலிசிஸ் இருக்குன்னா எந்த கிரகத்தை வச்சு பார்ப்பீங்க? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்டுணார் கொடுநோய்கள் என்று சொல்லக்கூடிய கேன்சரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட விஷயமோ, பெராலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ நீங்கள் எழுதி வச்சு பார்த்துக்கிறீங்க. சௌபாக்கியம், சாத்தியம், வியாகதம், இந்த நாமயோகத்தில் குரு பகவான் அவயோகியாக யார் பிறக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக கேன்சர் இருக்கும், சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கும். சௌபாக்கியம், சாத்தியம், வியாகதம்.
யாரு? உங்க நாமையோ என்ன நாமையோங்க? சௌபாக்கியமா, சாத்தியமா, வியாகதமா, சித்தம்னா வராது. விஷ்கம்மா, விஷ்கம்னு சொல்லிட்டீங்கல்ல, அது வேற. அதுபோல் என்ன கேட்டால் கருணாதிபதியை பற்றி தவறான சில கணக்குகள் இருக்கு. பவகரணத்தை வச்சா சிங்கப்படத்தை வச்சுக்க, பாலவகரணத்தில் இருந்துச்சுன்னா புலிப்படத்தை வச்சுக்க, அது மாதிரி கவுளத்தை வச்சா பன்றி வச்சுக்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கரணங்களுடைய சின்னங்கள் பூராமே அந்த கரண அதிபதிகள் தனக்கு வைத்திருக்கக்கூடிய சின்னங்களுடைய கணக்கு. பவகரணத்திற்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டினா லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் என்ன உருவத்தில் இருப்பார்? சிங்க முகத்தில் இருப்பார். அதனால என்ன கேட்டீங்கன்னா, அன்றைய ஜோதிடர்கள் ஒரு பவகரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக சிலேடையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பவகரணத்தை சிங்கம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாலவகரனுக்கு யார்? ஐயவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இதுக்கு என்ன? புலி. அப்போ பாலவத்துக்கு புலி, பன்றிக்கு அது வராகி, அதாவது கௌளவத்துக்கு வராகி, அப்போ அதுக்கு பன்றியினுடைய உருவம். இதை வைத்துத்தான் உருவத்தை அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இவன் பன்றி, இவன் கழுத, இவன் நாய், இவன் காக்கா, இவன் பார்த்தீங்கன்னா சிங்கம், இவன் புலி அப்படின்றது எதற்கு வச்சு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகருடைய கர்ணாதிபதியினுடைய செயல்பாடுகளை சொல்வதற்காக வேண்டி மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம துருவ கணிதம்னா நம்ம ஆளுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற பல கிராமங்களில் போட்டுருவாங்க. அப்பாவோட கூட பிறந்தது எத்தனை பேர், அம்மாவோட கூட பிறந்தது எத்தனை பேர், அந்த ஜாதகரோட கூட பிறந்தது எத்தனை பேர், இவங்க சப்தார்த்தோட மாமனோட பிறந்தது எல்லாத்தையும் சொல்லி போய் உட்கார்ந்த உடனே இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே நம்ம ஜோதிடர் பக்கத்தில் இருக்க பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டாரா. தயவு செய்த ராகி கேது தோஷத்தை, செவ்வாய் தோஷத்தை, என்னுடைய கேள்வி என்னங்கன்னா, திருமணத்திற்கு போது மட்டும் ஏன் செவ்வாய் ராகு கேது தோஷத்தை பார்க்கிறார்கள் என்பதை யாராவது அறிவியல் ரீதியாக, சோதனை ரீதியாக, சாஸ்திர ரீதியாக யாராவது நிரூபணம் பண்ண முடியுமா? முடியாது. ராகு என்பது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சரி ஒன்று வேண்டாம் 12 பாவகங்களில் முன்னோர்கள் சேமித்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு புண்ணிய கர்மாவா பாவகர்மாவான்னு பார்க்கறதுக்கு எந்த பாவகத்தை பார்த்தால் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவகர்மாவையும் புண்ணிய கர்மாவையும் பார்க்கலாம் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 12 பாவகம் இருக்கு. 12 பாவகத்தில் லக்கண பாவகமா அல்லது கேந்திர பாவகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகமா, 7ஆம் பாவகமா, 10ஆம் பாவகமா, திரிகோண பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகமா, எந்த பாவகத்தில் வந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய ஊழ்வினை கருமாவை புண்ணிய கருமாவா பாவகருமாவான்னு பார்க்கக்கூடிய பாவகம் எதுன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, பொதுவாக 24 வயசு 25 வயசில் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? செவ்வாதோஷம் இருக்குது, கொடுமுடி ஒன்று சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஜோசியத்தை அவங்க தூக்கிட்டு போவாங்க. அப்படியே சுற்றி பார்க்குறான், ராகு ஏது தோசை பார்க்குறான், ராகு இருக்குது திருநாகேஸ்வரம் போ. அந்த ஜோசியர் பார்த்து முடிச்சோன்னே ஒரு 3 மாதம் சென்று கல்யாணம் ஆகலையா, அதுக்கடுத்து இன்னொரு ஜோசியர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் காலகசி போ. அவர் பார்த்து முடிச்சோன்னு இன்னொருத்தர் போவார், வயசு 27 வயசாகி போகிற 24 வயசில் பையன் தூக்கிட்டு போவாங்க பேரண்ட்ஸுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 27 வயசில் போகும்போது வயசு 27 வயசாச்சு திருமணம் சரிப்போம். அங்கேயும் போயிட்டு தானே 1 வருஷம் ஆகி போகிற. அப்புறம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, ராமேஸ்வரம் போய் திலகம் பூஜை பண்ணணும் போ, முடிஞ்சது. அதுக்குங்க இதெல்லாம் பண்ணியெல்லாம் கல்யாணம் ஆகுதா? ஆகணும்ல. அப்போ என்ன ஜோதிடர்களுக்கு என்ன கணக்கு, ஜோதிடத்துக்கு என்ன கணக்கு? நம்மளை வைத்த வழியில் தான் நம்மளை தேடி வர்றான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் பழிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. நாம் செய்தி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொழில், எவன் ஒருவன் பஞ்சாங்கத்தை எடுத்து ஒருவன் ஒரு நாளையும் நட்சத்திரத்தையும் கோச்சாரத்தையும் பார்க்கின்றானோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவனாக இருந்தால் மட்டும்தான் பஞ்சாங்கத்தை எடுக்க முடியும். அவன் ஜோதிடம் படிக்க முடியும், இல்லாட்ட முடியவே முடியாது. இது சிவரகசியத்துடைய தத்துவம். அப்போ திதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் என்ன சொல்கிறேன், நான் இதன் வாயிலாக யார் பார்த்தாலும் சரி, பொதுமக்கள் பார்த்தாலும் சரி, பெரிய பெரிய ஜோசியர் இந்த சன் டிவி ஸ்டார் டிவியில் வர ஜோசியர்கள் இருந்தாலும் சரி, தயவு செய்து திதிகளை பற்றி தெரிந்து கொண்டு அதனுடைய விமர்சனத்தை பண்ணுங்கள் என்பது. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னால் நேரடியாக நான் சவாலுக்கு வர்றதுக்கு தயார். திதிகளை பற்றி முழுமையாக பேசுவதற்கும் ஒரு ஜாதகத்தை தெளிவாக சொல்வதற்கும் நான் தயார், எந்த போட்டியில் வேணாலும் தயார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று அடுத்தவருடைய குறைகளை, ஜோதிட குறைகளை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். அங்கே போய் படிச்சுட்டு வந்து அவர் சொல்லலாம், அவருக்கு தெரிஞ்சது அவர் தான்.
ஆனால் எந்த குருமார்களும் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை தன்னிடம் வரக்கூடிய படிக்கிறவங்கள்ட்ட நிச்சயமாக அந்த வித்தையை கட்டுத்தான் கொடுப்பார். அதுதான் குருவுடைய வேலை. ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தரே. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு அப்போலோ பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தை நம்மகிட்ட அந்த ஜோதிடர்கள்ட்ட உண்டான சமாச்சாரம் கேட்டால் ஒற்றுமை இல்லாமல் போகிறது. அதுபோக படிக்கணுன்ற எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு படிக்கிறாங்க, 5வது நாள் என்ன பண்ணுறான், அவன் ஒரு தனியாக கடையை போட்டுறான். கடையை போட்டால் கூட பரவாயில்ல, இவர்கிட்ட தான் படித்தேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இதை கண்டுபிடிச்சது என்னன்னா, இமயமலைக்கு போனேன்றான், ஹரித்துவாருக்கு போனேன்றான், அங்கே போனேன்றான், இங்கே போனேன்றாங்க, ஃபுல்லாக விடுறாங்க. ரைட், ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் உங்களுடைய டயத்தை பொழுது அம்மாவெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அம்மா உங்கள் பேருங்க? அம்மாவெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறேன். காலையில் புறப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, இந்த அடுத்தவங்க நம்ம ஜோதிடர்கள் ஒன்று வேண்டாம், 2 ஜோதிடர்களை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு 3 மணி நேரம் பூட்டி வச்சுட்டு வெளியே வந்தோம்னா 2 பேரும் சட்டையை கழிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இதுதான் ஜோதிடத்தை உள்ள பெரிய குறைபாடு. ஏய் நான் சொன்னதாயா சரி, இல்லை நான் சொன்னதா சரி, அப்படி கிடையாது, இது அதில் சொல்லியிருக்கிறது சொல்லி நீ எதில் வேணாலும் சொல்லட்டா, வர்றவனுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லு, வர்றவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவன் பிரச்சனை இதுதானே சொல்றதுக்கு நீ வேண்டாம், அதை தீர்வு சொல்றதுக்கு வழி சொல்லு. நான் என்னுடைய ஆய்வு பணிகள் 1996 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். 30 ஆண்டுகளாச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்காத ஆள்களே கிடையாது. பிஎஸ்ஐயிலிருந்து நக்கீரன் கோபாலிலிருந்து விதுவால் லட்சுமணிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய சிவபிரகாசத்திலிருந்து குரு ராமசுப்பையாவிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொன்னையா சுவாமிகள்லேருந்து அத்தனை ஜோதிடர்களோடும் பயணித்தவன் நான். என்னுடைய பயணம் ஜோதிட பயணம் மிகப்பெரிய பயணம். 1996 வந்தேன். ஒரு சாதாரண ஒரு ஊழியனாக இருந்து பெட்ரோல் பங்கிலிருந்து என்னுடைய பயணத்தை பயணித்தவன். வாழ்க்கையில் நான் சைன் பண்ணணும், இந்த ஜோதிடத்துறையை சாதிக்கணும், என்னுடைய பெயர் இந்த ஜோதிடம் உள்ளவரை நிலைத்திருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காண்டி இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தியாவிலேயே என்னுடைய ஆய்வு மட்டும்தான் இந்தியன் அறிவுசார் மினிஸ்ட்ரியில் புதுப்பிக்க அங்கே கொடுத்து அவர்களுக்கு சரியான முறையில் ஜோதிடத்துறையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா 47 வருஷத்துக்கு அப்புறம் KP கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் என்னுடைய திதி யோகக்கரண ஆய்வு தான் இந்தியன் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு எனக்கு காப்பிரைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் முக்கியமான விஷயம். இதில் நான் அகமாகமாக சொல்லவில்லை, எல்லாரும் கண்டிப்பாக ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன சொல்லியிருக்கிறேன், மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தினுடைய ஊழ்வினை கருமா செய்ய, திதி செய்ய, அது 5ஆம் பாவகத்தை செய்ய. திதி வந்து 5ஆம் பாவகத்துக்கு மட்டும்தான் செய்ய. அதுபோக இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தினுடைய உயர்வு தாழ்வு புகழ் அந்தஸ்து வெற்றி தோல்வி அவனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது பூர்வத்தில் பாவம் செய்த காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எங்கே ஒளிந்திருக்குது என்று சொல்லி கேட்டிங்கன்னா 11ஆம் பாவகத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியமும் முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பாவகர்மாவும் 11ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறது. அதுபோக 11ஆம் பாவகம் என்பது நாம் செய்த புண்ணியத்தையும் நாம் செய்யக்கூடிய பாவகத்தையும் பதிவு செய்து நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடம் 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் ஒரு ஜோதிடர் கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய பாவகம். தண்ணி குடிச்சுக்கலாமா? கொஞ்சம் தண்ணியை குடிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தை லக்கணத்தை வைத்து லக்னாதிபதி, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 3ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் அவர்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி என்று சொன்னாலும் கூட லக்கணத்திலிருந்து 12 பாவகத்திற்கு ஒவ்வொரு பாவகத்தையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குது. அந்த கிரகத்தின் துணையோடு தான் அந்த பாவகம் செயல்படும் என்பதில் எந்த இதுவும் மாற்றம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, 5ஆம் பாவகத்துக்கு புத்திரகாரகன் யார் சொல்லுங்க? புத்திரகாரகன் குரு பகவானா? புத்திரகாரகன் குரு பகவான். கலசரகாரகன் சுக்கிர பகவான். ஜீவனகாரகன் சனி பகவான். சரி, அதாவது புத்திர ஸ்தானம் எது? 5ஆம் இடம். கலசர ஸ்தானம், ஜீவனஸ்தானம் 10.
5வது ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம் ஓகே, அவனுக்கு குரு. 7ஆம் இடம் கலசரஸ்தானம், அவனுக்கு சுக்கிரனுக்கு ஓகே. 10ஆம் இடம் சுக்கிரனுடைய இதுக்கு சனியினுடைய சாரா, 10ஆம் பாவத்து கணக்கு. அப்போ இந்த 1 2 3 4 6 7 8 11 12 இவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு சாமி? யார் பொறுப்பு? லாஜிக்கா பேசுறேன் நான். புத்திர காரகன் குரு, அவன் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. கலசர காரகன் சுக்கிரன், அவன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. ஜீவன காரகன் சனி, அவன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இந்த மற்ற பேரில் மற்ற இந்த 12 ராசி மண்டலங்கள் 3 ராசி தவிர மீறி 9 ராசிகளும் தெருவில் போயிடுவாங்களா? அதெல்லாம் ஊரானுக்கு பெற்ற பிள்ளையா? இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் செய்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. இப்போ லக்கண பாவகத்திலிருந்து 12 பாவகங்களுக்கும் எப்படி புத்திரகாரகன் குருவோ, கலசரகாரகன் யார் சுக்கிரனோ, ஜீவனகாரகன் யார் சனி பகவானோ, அது மாதிரி லக்கண பாவகத்திலிருந்து 12 பாவகத்திற்கும் தலைமை பொறுப்பேற்றுக்கூடிய கிரகம் எது அப்படின்றத பார்க்கும்போது அந்த திசாநாதனும் அந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகத்தினுடைய பயணத்தில் தான் ஒரு மனிதனுடைய திசை புத்தி நடக்கும், பலாபலன் நடக்கும். இதுதான் விம்சோத்தரி திசைகள், நம்ம திசை நாதன் என்று சொல்லக்கூடிய கணக்கு. புத்தி அந்தரம் சூட்சுமம் இது நடக்கக்கூடிய விஷயம், இதுதான் கணக்கு. நான் சொல்றது புரிஞ்சது உங்களுக்கு? குரு பகவான் புத்திரகாரகன், அவன் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. கலசரகாரகன் சுக்கிரன், அவன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. சனி பகவான் ஜீவனகாரகன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. மற்றவங்களை யாருக்குமே அதிபதி வரமாட்டாங்களா? இவங்க 3 பேர் தான் முக்கியமான ஆளுகளா? கிடையாதுல்ல. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக இருக்கிறது. 11ஆம் பாவகத்தில் எப்படி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனராசி மண்டலத்தில் கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் இருந்தால் அதை நீங்கள் தூக்கி போட்டலாம். அது என்னன்னு கேட்டால் அது தானாக வளர்ந்து அது மரங்காட்டுகளில் பறவைகளுடைய எச்சிகளில் விதைகளை விழுந்து மரமாகி வளரக்கூடிய ஜாதகம். அதுக்கெல்லாம் நீங்கள் எதையுமே 7 சனி ஓடுது, 8 சனி ஓடுது, 10 சனி ஓடுன்ற கதைகள்லாம் பேசவே வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னால் பொழைச்சி கூடி போயிடுது. அது இயற்கை ஊருக்காக வேண்டி பெற்ற பிள்ளை. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. கடகரை இப்போ இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர் நீங்கள் ஜோசியம் படிக்க வந்திருக்கோம்ல, எல்லாருடைய ஜாதகத்தில் என்னைக்கு ஜோதிடம் படிக்கணும்னு நினச்சி வந்திருக்கிறோமோ, ஜோசியம் பார்க்கணும்னு வரணுமோ, கடகராசி விருச்சிக ராசி மீன ராசியில் கிரகம் இல்லைல்ல, 3 ராசி மண்டலத்தில் கிரகம் இல்லைன்னு யாருக்காவது ஜாதகத்தை நிரூபணம் பண்ணுங்க. இப்போயே நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறேன். எவனொருவன் கருமாமை பற்றி தெரியணும்னு வர்றானோ, கர்மாவை சிந்திக்க ஜோதிடரையோ வைத்தியரையோ போறானோ, அவனுக்கு கடகம் விருச்சிகம் மீனத்தில் மோட்சராசி மண்டலத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் இருக்கும். அப்படி கிரகங்கள் இருப்பவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முன்னோர்களுடைய திதி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான ஆத்ம சாந்தியை பண்ணணும். இதுதான் கணக்கு, சிம்பிள். ஏன் உன்னுடைய முன்னோர்களுக்கு உனக்கு மோட்சம் கொடுக்கலடா, அந்த மோட்சத்தின் வாயிலாக அந்த கிரகம் இங்கே உனக்கு சமீட்சை கொடுக்குது, குறிகாட்டுது. உனக்கு கடகத்தில் குரு பகவான் இருக்கிறானா, உன் பெத்த தாய் தப்ப கொடுத்த உங்களோட குடும்பத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாம். கடகத்தில் குரு உட்காந்தா கண்ணை முடிச்சு சொல்லுங்க, உங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் அப்பாவுடைய அப்பாவை கூட கல்யாணமாகாமல் இருக்கிறாங்களா, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா, காணாமல் போயிட்டாங்களா, அல்லது சூசைட் போயிட்டாங்களா, கண்ணை மூடிட்டு கேளுங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த கடகத்தில் யாருக்காவது குரு இருக்கான்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் லக்கண ராசி நட்சத்திரம் தேதி பிறந்த தேதி வருஷம் கிருஷம் ஒன்றும் வேண்டாம். நான் சொல்கிறேன் மிருகசீரத்தில் கொடு. மிருகசீரத்தில் விருச்சிகத்தில் அனுசத்தில் உட்காந்துருக்கானா, விஷாகத்தில் உட்காந்து 4ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கானா, அப்போ பாவக மாற்றம் வந்திருக்கு. உங்களுக்கு தசமி தேதினு பிறந்திருக்கிறீங்க, தசமி தானே. தசமி தேதிகள் பிறந்தால் என்ன நிலைப்பாடு தெரியுமா? நவமி தசமி தேதிகள் பிறந்தால், அதாவது என்னன்னா, தன்னுடைய தகப்பனுக்கு ஜாதகர் கர்மகாரியம் பண்ண இயலாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கர்மகாரியம் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் நவமி தேதி தசமி தேதி ராமனுடைய தேதியாகவும் இதுக்கு நமக்கு இதனுடைய தேதியாகவும் இருக்குது. நவமி தேதி தசமி தேதியில் எவன் ஒருத்தன் பிறந்தாலும் பக்கத்தை வீட்டில் இருந்தாலும் அப்பச்சத்து கிடந்தாலும் போய் பார்க்க முடியாது. இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பான், வந்து சேர்றதுக்குள்ளே அவனை சங்குதிடுவாங்க. தெரியுமா? நவமி தசமி திதி தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட தன்னுடைய சந்ததிகளில் வந்தவங்களுக்கு கடைசி காலகட்டத்தில் உணவளிக்காமல் கடைசி நோயாளியாக படுத்து இறக்கப்பட்ட பரிதவிக்க மரணத்தினுடைய தன்மை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவமி தசமி தேதியில் பிறக்கணும். இன்னைக்கு நம்ம தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்கிறோம். இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 5 தேதிகள் தான் 5 நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம்.
அப்போ என்ன கேட்டீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 5 திதிகளும் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய கணக்கு. நீங்கள் தனிஷ்டா பஞ்சமின்னு ஏன் அந்த கணக்கு வருது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியாது. ஏன் அவிட்டம் அந்த இடத்தில் முதல் தொடக்கம்? அது அவிட்டம் எந்த ராசி மண்டலத்தை தொடங்குது? மகர ராசி மண்டலத்தில் தொடங்குது. அப்போ மகர ராசி மண்டலத்தில் தொடங்கும் போது அது கால புருஷனுக்கு 10வது இடம், கர்மாவினுடைய இடம். அது சனி பகவானுடைய கணக்கு. கர்மாவை தொடங்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அதிலிருந்து உங்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய கணக்கில் போகும். அதுக்கப்புறம் கேட்டால் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு போகும்போது மோட்சத்தை எது கொடுக்கும் கேட்டால் ரேவதி நட்சத்திரம் கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் மற்றவருடைய புண்ணிய கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான சூழ்நிலையை கொடுப்பவன். சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து ஜனன ஜாதகத்தில் சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றானோ அந்த நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை மீண்டும் எண்ணி எந்த நட்சத்திரம் குறிகாட்டுகிறதோ. ஒன்றும் இல்லை, யாராவது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்லுங்க. ஒரே நிமிஷம். உங்களுக்கு சுவாதி, ரைட், ஓகே. இப்போ சுவாதியிலேருந்து மூளை வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா மூலம், சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம். 5வது நட்சத்திரம் மூல நட்சத்திரமா? இப்போ அந்த 5 நட்சத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து மூலத்துக்கு அப்புறம் பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம். அப்போ 5வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் தான் இந்த ஜாதகருடைய ஊழ்வினை கர்மாவை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த ராசி மண்டலம் தான் இவருக்கு முடக்குன்னு சொல்லுவேன். அப்போ இவருக்கு என்ன லக்கணம்? உங்களுக்கு என்ன லக்கணம் சாமி? தனுசு லக்கணம். இப்போ இவர் 2023, 24, 25 காலகட்டத்தில் உயிரை தவிர மற்ற எல்லாம் அவருக்கு போயிருக்கும். உண்டா இல்லைங்களா சார்? உடன் பிறந்த மகன், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரம், அவமானங்கள், உடல் ரீதியான பாதிப்பு எல்லாம் வந்ததா? வந்திருக்குல்ல? ஏன்னா வந்தால் தீரணும். ஏன்னா அந்த முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் போகும்போதே நிச்சயமாக அதனுடைய பாதிப்பை கொடுத்தே தீரணும். எப்படி கொடுத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா அவர் தனுசு இலக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் பாவகத்தினுடைய அதிபதி சனி பகவானாக மாறுகிறார். சனி பகவான் எங்கே இருக்கிறார் சாமி? உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிறாரு. 1969 70 69 அவர் பிறந்திருக்கிறார். எப்படி அவர் மேஷத்தில் சனி பகவான் இருக்கணும்னு வருஷத்தை சொல்றேன்னா ஏன்? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் ரத்தம், சதை, காற்று, சுவாசம் அப்படியே ஊறி போனவன் நான். அப்போ அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் நம்ம சொல்லுவோம். தனுசு ராசி மண்டலத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் அவருடைய ஜாதகத்தை எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சனி பகவான் இருக்கார், நீச்சமாகி போச்சு. அவருக்கு குலதெய்வம் தெரியாது, பூர்வீகம் ஒத்துக்கிறாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இளம் வயது மரணங்கள் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேஷத்தில் சனி பகவான் நீச்சமாகி போட்டால் அவங்களுடைய குடும்பத்தில் இள வயது மரணங்கள் கிடையாது, உத்தம வயது மரணங்கள் தான் நிகழும். சனி பகவான் நீச்சமாகி விட்டால் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பரிபூர்ணமாக கொடுப்பான். இதுதான் சனி பகவானுடைய கணக்கு. நம்ம நீச்சம்னு சொன்னதுனால தீயின்னு சொன்னால் சுற்றும் நீச்சம்னு சொன்னாலே ஏன் அந்த இடத்திற்கு போகும்போது சூரியன் உச்சபலம் போடும்போது சனி பகவான் நீச்சபலம் போகும்போது சூரியன் என்பது ஆத்மா, உயிரை கொடுப்பவன், அந்த உயிருக்கு ஆயுளை காப்பவன் சனி பகவான் நீச்சபலன் பெற்றிருக்கின்ற காரணத்தினால சனி பகவான் மேசராசி மண்டலத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய குடும்பம் மிகப்பெரிய ஆயுளோடு இருக்கும் என்ற ஒரு கணக்கு உண்டு. நீங்கள் சனி உச்சமான ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் எந்த ராசி, என்ன நட்சத்திரம், என்ன இது, என்ன தேதி, எது வேணாலும் பரவாயில்ல. ரிஷபராசி மண்டலமும் துலா ராசி மண்டலமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம், பொருளாதாரம், பொருள் சார்ந்த விஷயங்கள், அவனுடைய சொந்த பந்தம், உற்றார் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கிர ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடமும் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமும் துலாமும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பாவகிரகங்களால், பாவகிரகங்கள் என்ன? செவ்வாய், ராகு, சனி, இந்த 3 கோள்கள். ரிஷபராசி மண்டலத்தில் ராகுவும் துலாம் ராசி மண்டலத்தில் சனி பகவான மற்ற கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஊழ்வினை கர்மா என்பது குடும்பஸ்தானமோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்திலே அந்த ஜாதகர் கர்மாவை அனுபவித்து தீர வேண்டும். சனி உச்சபலன் பெற்று சென்று யாருக்கும் தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் உச்சபலன் பெற்றுட்டா அதனால தொழில்காரகன் அவன் நீங்கள் தொழிலை சிறப்பாக பண்ணணும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. பொதுவாக சூரியனுக்கு ஆத்மகாரகன், அவன் உயிரை கொடுப்பவன். சந்திரன் மாதிர்காரகன், செவ்வாய்
உடன் பிறந்தவன் இரத்தக்காரகன், அதுபோக பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புகழ் சார்ந்த விஷயங்கள். அதுபோக என்ன கேட்டீங்கன்னா புதன் பகவான் கல்விகாரகன், கலைகள் 64 கலைகளுக்கும் வித்தைக்காரகன். சுக்கிரன் கலசரக்காரகன். இந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா எல்லா விதமான கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் தான் மட்டுமே இருக்குமே ஒழிய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு எத்தனை காரகத்துவம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்போதை நீங்கள் நோட் படிக்கிறீங்க. அவருக்கு 3 காரகம். முதலில் அவன் கர்மகாரகனாக செயல்படுவான், இரண்டாவது ஆயுள் காரகனாக செயல்படுவான், மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவனகாரகனாக செயல்படுவான். முதல்ல கர்மகாரகனாக செயல்படும் போது எங்கே எந்த பாவகத்தில் அந்த சனி பகவான் செயல்படுவான் என்று சொன்னால் 5ஆம் பாவகத்தில் கர்மகாரகனாக செயல்படுவான். 5ஆம் பாவகம் கெட்டுவிட்டால் பூர்வ புண்ணியம் இல்லை, பூர்வ புண்ணிய 7 இல்லைன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுடைய ஆத்ம சாந்தியை சரியாக செய்யல, அவங்க குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடையாது, அவனுக்கு கல்வி, திருமணம், குழந்தை, சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கும், 5ஆம் பாகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கர்மாவுடைய தொடர்பை சனி பகவான் எந்த ராசி மண்டலத்தில் செய்வான் என்று சொன்னால் இந்த கர்மாவை 5ஆம் பாவகத்திலையும் 8ஆம் பாவகத்தில் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் 10ஆம் பாவகத்தில் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சனி பகவான் ஒரு ஜாதகத்திற்கு செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. சனி பகவான் அவன் நீதிமான், கண்டிப்பாக ஜாதகரை கொல்ல மாட்டான், கண்டிப்பானே ஒழிய தண்டிக்கவே மாட்டான். சூரியன் நீச்சம் முடிஞ்சு போச்சு. யோ பூர்வீகத்தில் இருக்காதையா ஓடி போறியா? நம்ம ஜாதகத்தை பார்த்தோட சூரியன் நீச்சம் போய் போச்சு, பூர்வீகத்தில் இருக்காத ஓடி போயிரு, எங்கள் கண்ணுக்கு தெரியாது ஓடி போயிரு. அதுபோக இன்னொரு விஷயங்கள் தயவு செய்து தோழர்களே, ஜோதிடர்களே, நான் என்னுடைய தகப்பனாருடைய தாத்தா ராமநாதபுரம் சமஸ்தான ஜோதிடர். கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலகட்டங்கள் பாரம்பரியம் மிக்கவர்களாக இருந்தாலும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வறுமையின் காரணமாக திருப்பூர் வந்தவன். இந்த துறைக்கு நான் 30 வருஷம் தான் வந்திருக்கிறேன். தயவு செய்து வரக்கூடியவர்களை குழந்தைகளுக்கும் இந்த சனி பகவான் மேலேயும் நவக்கிரகங்கள் மேலேயும் நீங்கள் பழி சொல்லி இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் இன்று உங்களுக்கு வசதி, வாழ்க்கை, பணம், புகழ் எல்லாம் கிடைக்கும். கடைசியில் உங்களுக்கு எந்த கோள்களை நீங்கள் பழித்தீர்களோ அதே கோள் உங்களை பழிக்கக்கூடிய அளவில் கடைசி காலகட்டத்தில் உங்களுடைய பயணத்தை செய்துவிடும். இதுதான் கர்மாவுடைய கணக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வர்றான், நம்ம ஒருத்தர் பார்க்க வர்றாங்க, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு பண்ணு, ராகு தோஷம் இருக்கு பண்ணு, உனக்கு அதை பண்ணு இதை பண்ணு எல்லாம் சொல்லலாம். இன்று நமக்கு வருமானம் வரலாம், வாழ்க்கை இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம். ஆனால் அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் எது? 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் எது? 11ஆம் இடம். 11ஆம் இடம்தான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய புண்ணிய கர்மாவையும் பாவ கர்மாவையும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நம்ம நாயா படுற பாட்டுக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய கணக்கு. 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்தை தூக்கி போட்டு போயாயோ, ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம், ஒரு வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிட்டே இருங்க. ஜஸ்ட் ராகுதான் சொல்கிறேன், நான் ராகுதான் சொல்கிறேன். அதுபோக கால சர்ப்பதோஷம் எங்கே உருவாகும் என்று சொன்னால் கால சர்ப்பதோஷம் ராகுக்கு எங்கே எந்த பகுதிகளில் ஒரு கணக்கு இருக்குதே. ராகுக்கு எது 18 வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது ஒரு வெட்டுப்புள்ளி, மாய கிரகம் என்று சொல்லப்பட்டாலும் மரபு என்று சொல்லப்பட்டாலும் உத்தராயண பகுதியில் யாருடைய ஜாதகத்தில், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசி மண்டலத்தில் யாருடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிறதோ அவர்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் அது தோஷம் அல்ல, காலசர்ப்ப யோகம் என்ற ஒரு கணக்கே. அது பரந்தாமன் கழுத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய 5 தலை நாகத்திற்கு கணக்கே. அப்போ உத்தராயண பகுதியில் ராகுவும் தட்சிணாயன பகுதியில் கேது இருந்து விட்டாலே அது காலசர்ப்ப யோகம் அல்ல, காலசர்ப்ப தோஷம். அதாவது உத்தராயண பகுதினா எது? மகரத்தில் சூரியன் வரும்போது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, இந்த 6 மாசத்தில் இந்த 6 ராசி மண்டலத்தில், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசி மண்டலத்தில் யாருடைய ஜாதகத்தில் ராகு இருக்காரோ அவர்கள் புண்ணிய கர்மாவில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு ராகு கேது தோஷம் என்று இருந்தாலும் அது காலசர்ப்ப யோகமாக மாறிடும். திருமணத்திற்கு பின்னால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காதோடு மாற்றமில்லை. இது தலையிலாய் இருந்தால் மட்டும்தான் சிக்கல். எது? உத்தராயண பகுதியில் கேதுவும் தட்சிணாயன பகுதியில் ராகுவும். தட்சிணாயன பகுதினா என்ன? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாத காலகட்டங்கள். அதுபோக
ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஆடி மாதத்தில் நாம் இங்கே வந்து உட்காந்து நிற்கிறோம். ஆடியிலேயே ஒரு சிறப்பாக அம்மனுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகராசி மண்டலத்திற்கு என்ன சின்னம் கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? நண்டு. நண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் என்ன தெரியுமா? கேன்சர். இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் கேன்சர். நேற்றுக்கு முந்தானத்தை யாரோ ஒரு வீடியோ பார்த்தேன். கடகராசியில் யார் பிறந்தாலும் அவங்க குடும்பத்தில் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் வச்சதுனால வச்சுக்க யூகத்தினுடைய அடிப்பில் அடிக்கிறதே, நம்ம ஆளுங்க யூகத்திலே அடிக்கிறதே. இவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, இவங்க சொல்லியிருக்கிறாங்களே, ஏன் எதற்கு என்ற கேள்வியை மக்களை கேட்குறதே இல்லை. மக்கள் இதை வந்து ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, அப்பா இது மாதிரி வேணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா செஞ்சிடறாங்க. முதல்ல ஜோதிடர்கள் நமக்கு வந்து என்ன கேட்டால், ஜோதிடர்கள் நம்மளை தேடி வருவர்களுக்கு வழி கொடுக்கணும். சரி, இப்போ சஷ்டி திதிகள் பிறந்தால் என்ன சொல்லியிருக்குது? சஷ்டிகள் இருந்தால் அகப்பையில் வரும். என்ன சஷ்டிகள் இருந்தால் அகப்பையில் வரும். இது என்ன பழமொழியாக இருக்கா தெரியுமா? சரி, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெர்மூலம் யாருக்கா தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் மூல நட்சத்திரம் ஆகவே ஆகாது. புரோக்கரு, திருமண பொறுத்தர் புரோக்கரு, ஜோசியரில் மூல நட்சத்திரம்னா தொடவே மாட்டார். அது அப்படியே அந்த எழுத்து கூட மூலம்னு எழுதியிருந்தாலே அப்படியே கைகாலில் நடுக்கும். ஆயிலியம் ஆகவே ஆகாது. மாமியாருக்கு ஆகாது. என்ன மாமியாருக்கு ஆகாது? 2 பேருக்கு ஆகாது. இன்னைக்கு எந்த புள்ள மாமியாரோட இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சொல்லுங்க? இன்னைக்கு ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. ஓகே, ஒத்துக்கு 2 விஷயம் கிரந்தம் சொல்லியிருக்குது, ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குது, ரைட்டு. இன்னைக்கு எந்த பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் 20 கிட்ஸு எந்த பொண்ணுங்க மாமியாரோட இருக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க சொல்லு? அப்போ என்ன ஆயில் நட்சத்திரத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற? கேட்குறேன் நான், ஒரு லாஜிக் பேசலாம். ஜோதிடம் என்பது யாருக்கு? வரக்கூடிய மனிதனை வழிநடத்தி அவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சுப நிகழ்ச்சிகளும் அசுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய காலகட்டத்தை ஒரு ஜோதிட சாஸ்திரன் கணித்து அவனை வழிநடத்தி செல்பவன் தானே ஜோதிடன். நான் படிச்சிருக்கிற 3 நட்சத்திரம் படிக்க உனக்கு மாமனாருக்கு ஆகாதுன்னு அது ஆகாம போயிருமா? நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு ஆகாம போயிருமா? அப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னா என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நானும் பல பேர்ட்ட கேட்டுக்கிறேன். யாரும் எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆடி மாசத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவன் அரசாழ்வான் தெரிஞ்சுக்கிறங்க. ஆடி மாசத்தில் சூரிய பகவான் மிதுன ராசி மண்டலத்தில் பயணிக்கும் பொழுது, சந்திரன் தனுசு ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, ஆணி மாசத்திலையும் 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒருவன் அவன் வளபிறை சதுர்த்தசி திதி அல்லது பௌர்ணமி திதி இழப்பான். அவனுடைய பகுதிக்கு அரசாழ்வான் என்பதற்காகத்தான் ஆணி மூலத்தை பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக்கி ஆண் மூலகம் மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதம் என்பது புதனுடைய மிதுன மாதம், அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆதிபத்திய ரீதியாக வரக்கூடிய கன்னி ராசம் பின் மாதம். இது மிதுனத்துக்கு பின் புதனுடைய வீடு கன்னி. அந்த மாசத்தில் சூரியன் பிறந்து தனுசு ராசி மண்டலத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தான். சகல விதமான ராஜ வித்தைகளை தெரிந்தவன், அதாவது அரசாங்கத்திற்கே அறிவுரை சொல்பவன், மதிநுட்பத்தில் சிறந்தவன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, புரட்டாசி மாதம் எவனொருவன் பிறந்து 3 நட்சத்திரத்தில் பிறக்கின்றானோ அவன் ராஜதந்திரி. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் கையாண்டு செய்யக்கூடிய தன்மை கொண்டவன், அவன் சூத்திரதாரி. அதனால தான் ஆணி மாசத்தில் பிறந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா பின் மூலம் நெருமூலம் சொல்லியிருக்கிறா. அவன் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, கவியில் சொல்லியிருக்கிறா, முன்மூலம் மிதுன மாசமும் பின்மூலம் புரட்டாசி மாதத்தை சொல்லி வச்சுட்டு போயிட்டா. நம்மளும் முன்னையா ஆனா மாற்றி பின்ன பெண்ணா மாற்றி பூரா பிள்ளைகளுக்கு சங்கூதிட்டாங்க. இங்கே இதெல்லாம் எங்கள் பக்கம்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த ஈரோடு சேலம் பொண்ணில் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்எம்எஸ் இருக்க ரயில்வே மெயில் சர்வீஸ் இருக்க மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பாக்ஸ், அதுபோக சுத்த ஜாதகம்னா எல்லாம் போட்டு சல்பர் போட்டு அடித்து அப்படியே தொடச்சி வச்சுருப்பாங்க. சுத்த ஜாதகம் ராகு கேது தோஷம் இல்லாமல் ஒரு சுத்த ஜாதகம் ஒரு பாக்ஸ், அப்புறம் இந்த ராகு கேதுக்கு ஒரு பாக்ஸ். இதெல்லாம் பாக்ஸாக பிரித்து வச்சு அங்கே அடிக்கிற கூத்துங்க. தயவு செய்து ஜோதிடர்களும் சரி மக்களும் சரி தயவு செய்து சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது சொல்வது சரிதானா என்பதை தயவு செய்து யோசனை ஒழிப்பார்கள். என்னுடைய பிறப்பு ராமேஸ்வரம், ஆனால் என்னை வாழ வைத்தது திருப்பூர். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மக்களுடைய என்னுடைய கணக்குன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பார்கள், நல்லா ஜெயிப்பார்கள், கௌரவமாக வாழ்வார்களே ஒழிய 15 வருஷத்துக்கு ஒரு தடக்க மொத்தமாக கொட்டிட்டு வந்துருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச என்ன கேட்டீங்கன்னா, திருப்பூருக்கு 1987 வரும்போது 7 ஸ்டார்னு ஒன்று வந்தது. அப்போ ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கேட்டால் சுள்ளிக்கரடு கருப்பராயன் வீடு குணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் தெரியுமா, சூடமாக கொளுத்துறாங்க தெரியுமா, ஆயிரக்கணக்கு 10,000 சூடமாக கொளுத்துறாங்க. பாதி திருப்பூர் காசுபுரம் போச்சு. அதுக்கப்புறம் பைன் பூச்சின்னு போச்சு, ஈமு கோயின்னு வந்துச்சு. இப்படி 10 வருஷத்துக்கு ஒரு தரக்கா நம்ம ஆளுக்கு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க திருப்பூர், கோயம்புத்தூர், அந்தியூர், மேட்டுப்பாளையம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் உள்ளவங்க போகிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தரக்கா எவனாச்சும் ஒருத்தர் வந்து மண்டையை கழுவுவா, கொட்டி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்து நிற்போம். ஆனால் ஏமாத்திட்ட மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கௌரவம் ஜாஸ்தி இல்லை. புரியுதா? தயவு செய்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது நீங்கள் ஜோதிடராக இருந்து விட்டால் இறைவனுக்கு மறு தூதனாக இருக்கக்கூடிய தூதுவன். கடவுளுக்கு அடுத்தபடியாக இப்ப தாய் தகப்பன் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா கடவுள் ஸ்தானத்தில் வந்து நம்ம பார்க்குறாங்க. அவனை வர்றவனை வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் அவர் வர்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும். சரி, ஒரு விஷயத்தை சொன்னேன், அதை நான் பேச்சுவாக்கில் மறந்துட்டேன். 12 பாவகத்திற்கும் தலைமை பொறுப்பேற்றுக்கிறதும் நான் சொல்கிறேன். எழுதி வைக்கனாலும் எழுதி வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா அதை நீங்கள் அதை வீடியோ பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். கலசரக்காரகனுக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு லக்கண பாவகத்திற்கு லக்கணமே அதிபதியாக இருக்கின்றான். எழுதிக்கிறேன். லக்கணத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துபவன் லக்னாதிபதி. 2ஆம் இடத்திற்கு புதன், 3ஆம் இடத்திற்கு செவ்வாய், 4ஆம் இடத்திற்கு 9 கோள்களுமே தலைமை பொறுப்பேற்று நடத்துவார்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானம் என்பது ஒரு மனிதனுடைய அப்ப, அம்மா, பாட்டை, பூட்டி, கூட பிறந்த அண்ணன் தம்பி, சம்சாரம், வீடு, வாசல், காலமாடு, வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய வாசல், இவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், படிப்பு அத்தனையும் இருக்கக்கூடிய இடம் 4ஆம் பாவகம். லக்கணத்திற்கு 4ஆம் பாவகத்திற்கு 9 கோள்களுமே தலைமை பொறுப்பேற்று நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. 5ஆம் பாவகத்துக்கு குரு, 4ஆம் பாவகத்துக்கு 9 கோள்களுமே பொறுப்பேற்றுகிறது. சூரியன் தகப்பனாகவும், சந்திரன் தாயாகவும், செவ்வாய் உடன் பிறந்தவனாகவும், பூமியாகவும், ராகு பகவான் தாத்தா பாட்டியாகவும், கேது பகவான் தாய்வழி சம்பந்தப்பட்ட விஷயமாகவும், சுக்கிர பகவான் கலசர காரகனாகவும், குரு பகவான் தனகாரகனாகவும் 9 கோள்களும் 4ஆம் பாவகத்தில் மறைமுகமாக செயல்படுகிறது. 4ஆம் பாவக அதிபதி மட்டும் ஒரு 4ஆம் பாவகத்துக்கு செயல்படுவதில்லை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் பாவக ரகசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடம் குரு, 6ஆம் இடம் சனி பகவான், 7ஆம் இடம் சுக்கிர பகவான், 8ஆம் இடம் சனி பகவான், 9ஆம் இடம் சூரிய பகவான். 8ஆம் இடம் சனி பகவான், 9ஆம் இடம் சூரிய பகவான், 10ஆம் இடம் சனி, 11ஆம் இடம் ராகு, 12ஆம் இடம் கேது. இதுதான் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை. இதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய கணக்குகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தெரியும். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. சரி, இப்போ கொஞ்சம் காமனாக பேசிட்டோம். திதிகளை பற்றியும் இந்த கரணங்களை பற்றியும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு விடைபெறுகிறேன். ஏன்னா கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் மீண்டும் பழையபடி திருப்பி நைட்டு 7 மணிக்கு நான் போய் கிளாஸ் எடுக்கணும். நம்ம 5 வருஷமாக 6 வருஷமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 2-3 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் நல்லா நிம்மதியாக என்ன நீங்கள் வாடிக்கு என்ன வேணாலும் பேசிக்கிறீங்கன்னு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். பாவம், என்ன பண்ணுறது, அவருடைய இது கணக்கு. திதிகளில் மிகவும் பூர்வ புண்ணிய பாவ கருமத்தை சொல்லக்கூடிய திதி 5 திதிகள் நோட் படிக்கிறேங்க. 5 திதிகள் நோட் படிக்கிறேங்க. பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, சதுர்த்தசி, அமாவாசை. இந்த 5 திதிகளில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை உன்னிப்பாக கவனிங்கள். பஞ்சமியில் பிறக்கப்பட்டவன், நம்ம எல்லாம் சொல்லுவோம் பஞ்சமி திதி போய் கல்யாணத்தை முடா, பஞ்சமிடா 5வது திதிடா போடா. ஆனா திதி பஞ்சமி திதி 5வது திதி. ஆனா செத்தவனுக்கு தனிஷ்டா பஞ்சமின்னு ஒன்று 5 கொடுத்துருக்கானே, அது என்னன்னு கேட்கா தெரியுமா?
நம்ம பஞ்சமி திதி 5வது திதி, திதிகள்லாம் 5வது திதி, திரிகோண திதி செய்யப்போ, ரைட், ஓகே. ஆனால் இறந்தவர்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 5 நட்சத்திரங்களில் இறந்தவங்களுக்கு 6 மாதம் அடப்புன்னு கொடுத்துட்டான். சரியா? நீங்கள் கண்ண முடிட்டு சொல்லிடலாம். இந்த 6 நட்சத்திரவனுக்கு கடைசியில் என்ன கேட்டால் செத்தவனுக்கு தண்ணி கூட ஊற்றிருக்க மாட்டாங்க. ஒரு பச்சை தண்ணி ஊற்றாமல் ஓரம் கடந்து அவன் பிள்ளைய பார்க்கணும், பையனை பார்க்கணும், சொத்து இவ்வளோ வச்சமே, என் பேரனை இப்படி வளர்த்தமே, பிள்ளைக்கு பையனுக்கு இப்படி பண்ணமே, மகளுக்கு அப்படி பண்ணமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி யார்கிட்டையாவது பேச நினச்சி வாய் பேச முடியாமல், இந்த பக்கம் திரும்ப முடியாமல், அந்த பக்கம் திரும்ப முடியாமல், கடைசியில் ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் வாயை திறக்க முடியாமல் பரிதவிச்சு இறக்குறவங்களுடைய இறப்பு தான் 6 மாதம் அடப்பு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று ஆஸ்பத்திரி, இல்லாட்டா வீடு, இதுதான் கணக்கு. புரியுதா? அப்போ ஏன் இறைவன் அங்கே அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி 6 நட்சத்திரத்தை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மரணம், இயற்கையான மரணம் என்பது அவர்களுடைய புண்ணிய கர்மா, அடுத்த சந்ததி சிறப்பாக வரும். பரிதவிக்கப்பட்ட மரணம், ஆஸ்பத்திரியில் இருந்து மருந்து மாத்திரைகளால் உபாதைகளால் ஐயோ இந்த கர்மா, இந்த உயிர் எப்படா போகும் சொல்லி அது சம்பந்தப்பட்ட உயிர்களும் இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இது அதுவும் பாதிச்சு நம்மளையும் போட்டு பாதிக்கிறே, எப்படா போகும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த மரணமும் அது போக முக்கியமாக அமாவாசை, பௌர்ணமி தேதியில் இறக்கப்பட்ட மரணமும் அதுபோக ஒரு முக்கியம். இந்த தனிஷ்டா பஞ்சமி தவிர முக்கியமான சில விஷயங்கள் திதிகளை பற்றி, நான் திதிகளை பற்றி மிக நீண்ட நாட்களாக 30 ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்த காரணத்தினால் சொல்கிறேன். சனிக்கிழமை இறந்தவர்களுக்கும், அனுஷ நட்சத்திரத்தில் சனிக்கிழமை இறந்தவர்களுக்கும், புரட்டாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் சனிக்கிழமை இறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக என்னன்னா அவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய கருமாவை நீங்கள் சாந்தியை கண்டிப்பாக பண்ணித்தான் தீரணும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியை தவிர சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கும், சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தில் இறப்பவர்களுக்கும், புரட்டாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் இறப்பவர்களுக்கும் ஒரு கணக்கு. முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்கிற, உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, அனுஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு நல்ல காரியங்களை தயவு செய்து குறித்து கொடுக்காதீர்கள். அது உங்களுடைய பாதம் தெரிந்து கேட்குறேன். ஏன்னா அனுசத்தில் நீங்கள் காரியத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குறித்து கொடுத்த காரியங்கள் கண்டிப்பாக மண்ணோடு மண்ணாக மக்கி அவர்களுடைய தலைமுறைக்கும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தரவே தராது. பூஜை புனஸ்காரங்கள், திருமணம், சுப நிகழ்ச்சிகள், அனுசத்தை மட்டும் தயவு செய்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிறங்க. அனுசத்தை தொடவே தொடாதீங்க. அதுபோக சனிக்கிழமை அன்னைக்கும் அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய இறப்பு பாதிக்கப்பட்ட இறப்பு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில குடும்பத்தில் ஹஸ்பண்டு பெரிய வசதி இருக்கும், நல்லா வருமானம் பண்ணுவார், 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பார், மனைவி 2 லட்சம் சம்பாதிப்பாங்க, குழந்தைகள் 2 ஃபாரினில் படிக்க 2 சம்பாதிக்குங்க, வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பியாக இருப்பாங்க, மினிஸ்டராக இருப்பாங்க, ராஜா கூட இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் ரோகியில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே அவங்க குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து சோறு திங்க முடியாது. ஒன்றா உட்காந்து சோறே திங்க முடியாது. ஒன்று வீட்டுக்காரர் ஒரு பக்கம் போயிடுவார், ஒரு பக்கம் அம்மி இருக்கும், இல்லாட்டா எங்கேயாவது பக்கம் பசங்க போயிடுவாங்க. அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பாடு சோறு திங்க நேரத்துல கூட சண்டை முட்டிக்கிட்டு நின்று அப்போ இருந்து பிரச்சனை ஆரம்பமாயிரும். இது எங்கே ஒளிந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் முன்னோர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுடைய நாளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த இறந்த கருமாவை சரியான முறையில் புனிதம் செய்யாமல் விட்டால் உங்களுக்கு இளவயதில் சோறு கிடக்காமல் போயிடும். துட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு முடியாமல் சுகர் வந்துடும். இது ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய தீர்வு கிடையாது. இப்போ நான் கோயில்களை நிறையா, என்னுடைய குருநாதர் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சார் தான் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2012க்கு பின்னாடி தான் நீங்கள் வரலாறு சொல்லும், ஜோதிட வரலாறு சொல்லும். 2012க்கு பின்னாடி தான் திதிகள் சம்பந்தப்பட்ட கோயில்களும் முடக்கு, யோகி, அவயோகி, வைநாசிகம், இந்த மாதிரி எனக்கு 937 கோயில்களை கொடுத்த பெருமை, இந்த ஜோதிடத்துக்கு கொடுத்த பெருமை இந்த தனிகாசலத்துக்கு உண்டு. அதுக்கு பின்னாடி நான் தான் கண்டுபிடிச்சானே இல்லை. 2012க்கு முன்னாடி ஜோதிடர்கள் யார் எங்கே போனாங்க, உனக்கு சனி திசை நடக்குதா, ஓடு திருநண்டாரு.
உனக்கு புதன் திசை நடக்குதா, ஓடு திருவெண்காடு. உனக்கு சந்திர திசை நடக்குதா, ஓடு சந்திரன் திங்களூர். இப்படித்தான் சொல்லியிருந்தார்கள் ஒழிய இன்னென்ன திதிகளுக்கு இன்னென்ன கோவில்கள் இருக்குது என்பதை என்னுடைய குருநாதர் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சார் மூலியமாக கிட்டத்தட்ட 2012க்கு முன்னால் கண்டுபிடித்து அத்தனை கோயில்களையும், திதிக்குண்டான கோயில்களையும், கரணத்துக்குண்டான கோயில்களையும், அதுபோக நாம யோகங்களுக்குண்டான கோயில்களையும் அனைத்தும் 2006 2010 வரை ஒவ்வொரு கோயில்களுக்கும் காடு மேடு தலை திரிந்து இந்த கோயில் இன்னைக்கு வச்சிருக்க முடக்க தீசுனி வச்சிருக்க கோயில்களை யார் கொடுத்த கோயில் கேட்டீங்கன்னா நான் கொடுத்த கோயில் தான், வேற யாரும் இனிமேல் கொடுக்க முடியாது. இதுதான் ஜோதிடத்தில் என்னை பரப்பிச்சா இந்த பிரபஞ்சம் எனக்கு நியமித்தக்கூடிய தன்மை. நீங்க நெட்ல போய் பாருங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த குருநாதர்கள் சொல்லுங்க. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். நான் திருப்பூரில் வாழ்ந்தேன், வறுமையில் இருந்தேன், வாழ்க்கையில் இருந்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதர் கார்த்திகேயன். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. பெத்த அப்பனும் நமக்கு வழிகாட்டினவனும் ஒன்று. குருநாதர் யாரு? பெற்ற தகப்பனுக்கு அடுத்தபடியாக உள்ளவ. குருநாதரை சொல்ல மறக்கிறவன் கண்டிப்பாக அவனுக்கு ஜோதிட சாஸ்திரம் வராது என்பதுதான் உண்மை. இப்போ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு இப்போ முக்கியமாக ஒரு மனிதனுடைய இறப்புக்கு அந்த குடும்பத்தில் புண்ணிய கர்மாவை சரியாக செய்து விடாமல் விட்டால் முதலில் வறுமை வரும், ரெண்டாவது பிணி வரும். பிணினா என்ன? நோய் நொடிகள், மன ரீதியான கஷ்டங்கள். அப்பன் சொல்றதை அம்மா கேட்க மாட்டான், அம்மா சொல்றதை பையன் கேட்க மாட்டான், பையன் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அவரவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு போய்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய இந்த திதி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கணக்குப்படி பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணுமா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணும். இல்லை எனக்கு ஏதாவது டைம் கொடுக்குறீங்களா? இல்லை டைம் எது இருக்கிறீங்களா? இல்லை பின்னாடி வரவங்க பேசணுமா? இல்லை சாமி, நான் பாடி கிடக்க மைக் பிடிச்சிருக்க மாதிரி நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நான் பேசுவேன், நீங்கள் இப்படியே 6 மணி வரைக்கும் பேசணும்னாலும் பேசிட்டே இருப்பேன். பின்னாடி அப்படி இல்லை. அவங்க அம்மா சென்னையில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஷெட்யூல்னு தெரியாது, ஐயாவோட வந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒருத்தர் மைக்கு பிடிச்சிட்டு அவங்க அம்மா எங்கேயும் வந்துட்டு இருக்கிறாங்க சமாச்சாரம். நமக்கு மற்றவர்களுக்கு சொல்லண்டா பேர் வழின்ற மாதிரி மைக் கொடுத்ததுக்கு அப்படி பேசிட்டே இருக்கக்கூடாதுல்ல. சரி ரைட்டு, ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அப்போ என்னங்க சாமி? அப்படி இல்லை. அதாவது யாருமே இந்த உலகத்தில் சரஸ்வதி தேவியை தவிர ஜோதிடத்தை முழுமையாக கட்டவர் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நானும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு உபகரகாதியை பற்றி கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சுருக்கிறேன். அது போய் எனக்கு என்ன பஞ்சாங்க நுணுக்கங்களை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கேன். அஸ்தவர்க்க கணிதத்தை, துல்லியமான அஸ்தவர்க்க கணிதத்தை பண்ணியிருக்கிறேன். கால நிர்ணயம் பண்ண தெரியும். ஜோதிட சாஸ்திரத்தை நுங்க சாஸ்திரம் தெரியும். அதுபோக சாஸ்திர வகைகளில் 21 வகையான சாஸ்திரங்களை நான் முறையாக கற்றுருக்கிறேன். அதனால் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஆடம்பரம்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தலைக்கணமும் கலையினுடைய அந்த சாஸ்திரத்தினுடைய கணமும் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களை நம்பித்தான் ஜோதிடருடைய வாழ்க்கை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஜோதிடர் தனியாக ஜோதிடம் என்று பார்ப்பவர்கள் நம்ம வரக்கூடியவர்கள் அவர்கள் நலமாக வாழ்க்கையில் அவர்களுக்கு வழிகாட்டினா தான் நம்மளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதில் எந்த விதமும் ஆணித்தனமான மாற்றம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய மனிதனும் நம்முடைய எண்ணங்கள் போல தான் வாழ்க்கை நடக்கும் என்பது தான் கணக்கே. இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வந்தேன்? பித்திருக்களுடைய கர்மாவுக்கு சொல்ல வந்தேன். இப்போ ஆடி மாதம் இந்த கடகராசி மண்டலம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடகராசி மட்டும்தான் நண்டை ஏன் சின்னமாக கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே அதாவது மெச்சூரிட்டியான ராசி, தாய் தகப்பன் குடும்பம் தன்னைத்தானே உயர்த்து கொள்ளக்கூடிய ராசி எது தெரியுமா? கடகராசி தான் மிகப்பெரிய மெச்சூரிட்டியான ராசி. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் நண்பர்களையும் மற்றவர்களையும் பட்டுதலும் அவங்களோட பயணிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய ராசி கடகராசி. ஆனால் இந்த கடகராசிக்காரனுக்கு எதிரி எங்கேருந்து வர வேண்டாம், துப்பாக்கி எடுக்க வேண்டாம், ஏடி பாகிஸ்தான் எடுக்க வேண்டாம், டெல்லியில் நிலமானா வெடிகுண்டில் போட வேண்டாம். அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் பெற்றது பிறந்தது இதுதான் வந்து எனக்கு கேட்டால் கடகராசிக்காரனுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அவன் தான் பிரச்சனைங்க. ஏன் அப்போ இந்த கடகராசிக்கு உண்டான இயற்கையான சுபாவம் ஏன் மேஷராசி மண்டலத்துக்கு ஒரு ஆடை கொடுத்துருக்கிறான், ரிஷபராசி மண்டலத்துக்கு ஏன் ஒரு மாடை கொடுத்துருக்கிறான், ரிஷபராசி மிதனராசி மண்டலத்திற்கு 2 குழந்தைகளை கொடுத்துருக்கிறான், கடகராசி மண்டலத்துக்கு வந்து ஏன் கடகத்தை நண்டை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் நாடு தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே அந்த சின்னத்துக்கு உண்டான விளக்கம் எங்கேயுமே கிடையாது. யாருக்காவது கேட்டுக்கிங்களா? உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சூரிய சித்தாந்தமும் சிவரகசியம் என்று சொல்லக்கூடிய, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஜாதகத்தில் வராக மிரிவர் எழுதிய சூரிய சித்தாந்தத்திலையும் சிவரகசியத்தில் மட்டும்தான் இந்த ராசி மண்டலத்திற்கு சின்னங்கள் கொடுத்துருக்கிறது தெரியுது. இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். இறந்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 3ஆவது நாள்
சரி போ முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதோடு முடிஞ்சிடும். அப்போ உனக்கு வேலை இருக்குப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்பொழுது தான் ஒரு கணக்கு இருக்குது. கருட புராணம் என்ன சொல்லுகிறது, இதை ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு. இதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், டைம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய கர்மா விதியும் நன்மையும் தீமையும் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னை ஈன்றவர்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய மரியாதையும் அவர்களுடைய ஆத்ம சாந்தியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு உண்டான கணக்கு. நாமயோகங்களில் பிரீத்தி நாமயோகம், ஆயுஷ்மான் நாமயோகம், சுபநாமயோகம், சுப்ரநாமயோகம், அதுபோல் எனக்கு பிரீத்தி நாமயோகம், சிவநாமயோகம், இப்படி ஒரு 9 வகையான நாமயோகங்கள். அதாவது நம்ம சொல்லக்கூடிய நாமயோகங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அல்ல. அவருடைய முன்ஜென்மத்தை கர்மாவால் செய்யக்கூடிய நாமயோகங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் யோக பாவகங்களை குறிக்கும் என்பதில் எல்லவித நஞ்சளவும் பாதிப்பில்லை. அது மாதிரி இந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய கணக்கினுங்கடினா, ஒரு காரியம் செய்யும் போதே ஒரு காரியம் சில பேர் என்ன கேட்டால் காரியத்தை தொடங்கிடுவாங்க, அது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஒன்று படுத்து கிடக்கும், இல்லாட்டா நல்லா குரட்டை விட்டு தூங்கும், இல்லாட்டா செத்தே போயிடும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு வச்சுக்கிறேங்க, அவனுக்கு அந்த தொழில் உயிரோட்டமாக செயல்படணும்ல. அந்த உயிரோட்டமான செயல்பாட்டை கொடுப்பதற்கு உண்டான காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் பாவக அதிபதி என்று சொல்லக்கூடிய புண்ணிய கர்மாவனுடைய அதிபதி தான் அந்தந்த ஜாதகருடைய கரணாதிபதி. நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கரணாதிபதிக்கும் 11ஆம் இடத்தினுடைய அதிபதிக்கும் ஜாதகத்தில் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். அப்படி தொடர்பு இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் உண்டான கணக்கே. தொடர்பு இல்லாவிட்டால் அந்த ஜாதகர் 60 வயசோ 70 வயசோ வாழ்வது கடினம். ஒரு மனிதனுடைய ஆயுள் எங்கே குறிக்குது? 11ஆம் பாவகத்தில் குறிக்குது. அது யார் குறிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்தினுடைய கர்ணாதிபதி குறிக்கிறாரு. எல்லாருடைய ஜாதகத்திலையும் 11ஆம் இடத்துக்கு அதிபதிக்கும் அந்த ஜாதகருடைய கர்ணாதிபதிக்கும் ஒன்று கிரக பார்வையோ அல்லது கிரக சேர்க்கையோ நட்சத்திர சேர்க்கையோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம், அந்த ஜாதகர் அந்த கர்மாவனுடைய ஆயுளை பரிபூர்ணமாக அவர் பயணித்து விடுவார். லட்சத்தில் 1,00,000 ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1000 ஜாதகம் 2000 ஜாதகம், லட்சத்தில் 1000 ஜாதகம் 2000 ஜாதகம் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் கர்ணாதிபதியும் தொடர்பில்லாமல் அந்த ஜாதகத்தில் இருந்து விட்டால் அவர் தன்னுடைய ஆயுளை முழுமையாக முடிக்க முடியாது. அதற்குத்தான் காரணம் தப்பினால் மரணம். 11ஆம் இடத்தை கர்ணாதிபதி யாருடைய ஜாதகத்தில் பார்க்காமல் தப்பித்து போய்விடுகிறானோ அந்த ஜாதகத்திற்கே 11ஆம் இடத்தை சனி பகவான் கடக்கும் பொழுதும் 11ஆம் இடத்துக்கு உண்டான திசை புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மாற வரும். அதனால தான் நம்ம ஆளுங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க, மேஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மாரகாதிபதி என்று சொல்வதற்கு. மேஷ லக்கணத்திற்கு அல்ல, 11ஆம் இடத்துக்கு அதிபதியோடு கர்ணாதிபதி தொடர்பு இல்லாவிட்டால் அந்த ஜாதகர் மாரகம் என்பது உறுதி என்பதை தயவு செய்து மறந்துவிடார்கள். இதனுடைய அடிப்படையில் வைத்துத்தான் காரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது. அதுபோக தயவு செய்து இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் பார்க்க போகிறவங்க இருந்தாலும் சரி, 16 தினங்கள் ஒருவருடைய இறப்புடைய கருட புராணம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்களுடைய வாழக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயங்கள், பிரபஞ்சம், நமக்கு இருக்கக்கூடிய உற்றார்கள் யாருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரபஞ்சத்தினுடைய அருள் வேணும். பிரபஞ்சத்தினுடைய அருள் கேட்டால் உன்னுடைய முன்னோர்களுடைய ஆத்ம சாந்தி, அதாவது புண்ணியமான சாந்தி இருந்தால் மட்டும்தான் உனக்கு நடக்கும் என்பதைத்தான் ஜோதிட சித்தாந்தமும் கருட புராணமும் பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சூத்திரமும் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய கர்மாவுடைய தொடக்கத்தை ஆரம்பித்து முடிவை சொல்வது பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சூத்திரம். ஒரு கர்மாவை எப்படி இயக்குவது? நீ ஏன் பிறந்தாய்? மனிதனாக பிறந்தாய், எங்கேயோ பிறக்க விடுதார், இந்த ஊரில், இந்த தேசத்தில், இந்த தாய் தகப்பனுக்கு இத்தனாவதாக பிறந்து நீ ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு உனக்கு குழந்தை பிறந்த சந்ததி பிறக்க வேண்டும் என்பதை எது சொல்கிறது கேட்டினா முன்னோருடைய ஆத்மசாந்தியினுடைய கருட புராணம் சொல்கிறது. 16 நாட்கள் கண்டிப்பாக ஒருவர் மரணித்திருந்தால் 16 நாட்கள் நிச்சயமாக அவர்களுக்கு 3 பிண்டங்களை செய்து அவர்களுக்கு பிண்டமும் ஆகாரமும் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா
அதாவது ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிரை எடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதியோ சனி பகவானோ மாரகாதிபதியோ கிடையாது. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நவக்கோள்களுடைய துணைக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய மகன் காலன், பரிவேடன், அர்த்தப்பிரகணன், இந்திரதனுசே, யமகண்டன், இப்படி 9 கோள்கள் 10 கோள்கள் என்று சொல்லக்கூடிய துணைக்கோள்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடக்கத்தையும் உச்சத்தையும் கொடுப்பவன். அதில் ஒரு ஆயுளை எடுப்பவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அர்த்தப்பிரகணன், அதுபோக சூரியனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய காலன், சனி பகவானுடைய மகன் என்று சொல்லக்கூடிய குளிகன். இந்த 3 பேர் மட்டும்தான் ஒரு உயிரை எடுப்பான். இந்த உயிரை எப்போ எடுக்க வருவான்னு கேட்டிங்கன்னா இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியோடு கர்ணாதிபதி இருந்தால், கர்ணாதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜாதகரை பிறந்ததிலிருந்து கடைசி வரை காக்கக்கூடிய மெய்காப்பாளன் தான் கர்ணாதிபதி. நம்ம அந்த பவகரணத்துக்கு சிங்கத்தை வச்சுக்கா, பாலபத்துக்கு புளியை வச்சுக்கா, படத்தை வச்சுக்கா, இந்த நல்ல நேரம் படத்தை பாரு, யானை படத்தை பாரு, இதுக்கு போய் லெக் பீஸ் கொடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஜோதிடமே அல்ல. இது ஜோதிடத்தை தெரியாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறேன், யாரையும் இதை படிப்பதோ சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனால் சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவன், தெரிந்தவன், எந்த மேலைகளையும் எந்த புலமைகளையும் யாரிடையும் நேரிடாமல் நின்று சவால் செய்கிற அளவுக்கு என்னுடைய ஜோதிட புலமை உண்டு, அனுபவங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 40,000 ஜாதகம் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். 3000 பேர்களுக்கு உலக நாடுகள் புறம் ஜோதிடம் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிரான்சிலிருந்து, இத்தாலியிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, பல நாடுகள்லேருந்து என்னிடம் படித்து போன மாணவர்கள் பல பேர் உண்டு. ஆனால் நான் மற்றவங்க மாதிரி என்ன கேட்டீங்கன்னா விளம்பரத்துக்கு வரமாட்டேன், பொய் பித்திராட்டம் கிடையாது. இதுதான் என்னுடைய கணக்கு. தயவுசெய்து எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. அவர் முரளி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருந்தாருன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசுவேன். ஆகையினால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆத்மசாந்தியை பரிபூர்ணமாக உங்களுடைய செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வறுமை, குடும்பம், தொழில், உங்களுடைய குழந்தைகளுடைய ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு திதியோகக்காரன ஆராய்ச்சியாளருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். உங்களுக்கும் இதுவரை கேட்டு ஜோதிட சாஸ்திரத்தை உங்களுடைய உள்வாங்கி கொண்ட உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய மலர் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான தகவல், உண்மையாலுமே பிரமிக்க வைக்கக்கூடிய அரிய தகவலை நிறைய கொடுத்துருக்கிறாரு ஐயா. நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு வருகின்ற ஆகஸ்ட் 10 நடக்குது. அந்த வகுப்பில் என்னென்ன நடத்த போகிறாரு அப்படின்றத ஐயா ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்கிறாரு. ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுமே இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இங்கே இருக்கிறவங்களும் அந்த வகுப்புக்கு வரணும்னா இங்கேயே முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வரணும் விருப்பப்படுறவங்களுக்கு 15 நாள் வகுப்பு. உங்களுக்கு ஜோதிடத்தை, ஒரு ஜாதகத்தை பார்த்தால் அந்த ஜாதகத்தில் வரக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ யோகங்கள், அதை தீர்வு செய்வதற்கு உண்டான ஆலயங்கள், தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான பரிபூர்ணமான விஷயங்களையும் உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்துருவேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்போ பிரச்சனை இருக்கிறாங்களே அந்த பிரச்சனைக்கு சொல்வது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கே தெரியும், வர்றவனுக்கே பிரச்சனை, நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை அவனுக்கே தெரியும். தீர்வு கொடுப்பதற்கு உண்டான ஒரே ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திதியோக கர்ணத்தில் கண்டிப்பாக தீர்வு உண்டு, அது உங்களுக்கு உண்டு. அது போக என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய இவர் முரளியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கனால இதில் படிக்க வர்றவர்களுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இலவசமாக கொடுக்கப்படும். அதற்கென்று தனிப்பட்ட முறைகள் பணம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த ஜாதகத்தை போட்டோம்னா யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு விஷயத்திலேயே அதில் இருக்குது. ஜோதிடர்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐயாவுடைய சாஃப்ட்வேர் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் சான்றிதழும் கொடுத்து சிறப்பிக்கப்படும். இது மட்டும் இல்லை, இந்த கட்டணம் மிக குறைந்த கட்டணம் 6000 ரூபா தான். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டும்தான். 100 நபர்களுக்கு மேலே வர்றவங்களுக்கு சார்ஜ் அதிகமாகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா இதை கட் பண்ணிக்கங்க. நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம்
திதி யோக கரணம் மட்டும் இல்ல, ஒரு ஜாதகத்தை பார்த்தா பலன் எப்படி எடுக்கணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமான ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமா கொடுத்தார். உண்மையுமே வியக்கத்தக்க ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் பயனுள்ளது, ஒவ்வொரு ஜோதிடருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு சிறப்பான தகவலை கொடுத்த நம்முடைய உயர்திரு பேராசிரியர் தணிகாசலம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட எங்கள் அறிவியத்தினுடைய பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் இங்கே நமக்கு நிறைய தகவல் கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஐயாவுடைய மாணவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய கொஞ்சம் உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். லட்சுமி நாராயண ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய அறிவியத்தினுடைய பொறுப்பாளர்